எல்லா பிரதர்ஸும் அங்க நிக்கறாங்க. அப்போ திடீர்னு சில பேரோட சத்தம் அங்க கேக்குது. அங்க ஏதோ ஒரு பீஸ்ட் மிருகம் இருக்கணும். அது கூட ஒரு சில பசங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தோணுது. யான் கையும் அந்த சத்தத்தை வச்சு அங்க கண்டிப்பா ஏதோ ஒரு பீஸ்ட் மிருகம் இருக்குன்னு சொல்றான். ஹேன் பையும் அதை கவனிச்சுட்டு, ஆமா அங்க கண்டிப்பா பீஸ்ட் மிருகம் தான் இருக்கு. அது கூட ஏதோ ஒரு கேங் சேர்ந்து சண்டை போடுறாங்கன்னு கன்ஃபார்மா சொல்றான். அப்போ ஸ்டார் மேனர் குரூப்ல இருந்த இன்னொருத்தன் முன்னாடி வர்றான். யான் கைக்கு இது முன்னாடியே தெரியும் போலன்னு அவன் நினைக்கிறான். யான் கை கூடவே அங்க வர அந்த ரெண்டு பொண்ணுங்களும் இவங்கள ஒரு மாதிரி முறைச்சு பாக்குறாங்க. டே அயோக்கிய பசங்களா, நாங்க குளிக்கிறத வேடிக்கை பார்க்கணும்னு வந்தீங்களா? உங்களை எல்லாம் இன்னைக்கு சட்னி ஆக்காம விடமாட்டோன்னு கோவப்படுறாங்க. அப்போ அங்க என்ன நடந்துச்சுன்னு ஒருத்தங்கிட்ட கேட்டுறாங்க. அதுக்கு அவன் சொல்றான், அந்த சத்தம் வந்த இடத்துல ஒரு பயங்கரமான பீஸ்ட் மிருகம் இருந்துச்சு. அது கூட நிறைய பேர் சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றான். அந்த மிருகம் ரொம்ப பவர்ஃபுல்லான செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற மிருகம்னு தெரிய வருது. அங்கிருந்து சத்தம் கேட்கவே நாம அங்க போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா இல்ல இங்கேயே இருக்கணுமான்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. இங்கேயே இருந்தா அந்த ரெண்டு பொண்ணுங்களும் நம்மள கச்சான்னு கடிச்சு தின்னுடுவாங்க. அதனால அங்க போறதே நல்லதுன்னு முடிவு பண்ணி அங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா எல்லாரும் சேர்ந்து அந்த மிருகத்தை கொன்னுட்டாங்க போல தெரியுது. அங்க ஸ்டார் மேனர் குரூப் பசங்களும் ஜியோட குரூப் பசங்களும் இருக்கிறாங்க. ஜியோட குரூப்ல இருக்கிற ஒருத்தன் ஸ்டார் மேனர் பசங்களை பார்த்து கிண்டல் பண்றான். டேய், உங்களால எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது. நாங்க கஷ்டப்பட்டு வேட்டையாடினதை நீங்க திருடலான்னு நினைக்காதீங்க. அது கனவுல கூட நடக்காதுன்னு சொல்றான். அதுக்கு பதிலுக்கு இவனும் சண்டைக்கு போறான். நீ இப்பதான் 14வது ஸ்டேஜுக்கு வந்திருக்க. இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. என்கிட்ட வம்பு பண்ணா உன் மண்டைய உடைச்சுக்குவேன்னு மிரட்டுறான். ஜிக்கு பயங்கர கோவம் வந்துருது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசுவேன்னு கேக்குறான். அதுக்கு அவன் சொல்றான், எனக்கு உன் குரூப்ல யாரையுமே பிடிக்காது. ஆனா அந்த பொண்ணு ஷோ யுவான் ரொம்ப பவர்ஃபுல்லான பொண்ணு. அவளை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். மத்தபடி நீங்க எல்லாரும் வேஸ்ட்னு சொல்றான். இதை கேட்டு ஜி ரொம்ப காண்டாகிறான். அவனுக்கும் இவனுக்கும் பவர் கிட்டத்தட்ட சமமா தான் இருக்கு. ஒருவேளை சண்டை வந்தா யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்றது கஷ்டம்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்துல யான் கை அவனோட டீம் கூட அங்க வந்து சேர்றான். நீய பார்த்ததும் ஜி, ஓ நீ வந்துட்டியா, உன் கூட இந்த யான் கையும் வந்திருக்கானான்னு கேக்குறான். அந்த குரூப்ல இருந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஸ்டார் மேனர் குரூப்பை சேர்ந்தவங்க தான். அவங்க சொல்றாங்க, இப்போ எங்க குரூப்புக்கும் ஜி குரூப்புக்கும் நடுவுல பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனால நாங்க உங்க கூட இருக்க முடியாது. எங்க குரூப்புக்கே போறோம்னு சாரி கேக்குறாங்க. யான்கே அதுக்கு, பரவாயில்ல, நீங்க உங்க குரூப்புக்கு போறதுல எனக்கு எந்த தப்பும் இல்ல. நீங்க தாராளமா போகலான்னு சொல்றான். அப்போ அந்த குரூப்ல இருந்த இன்னொரு பையன் கிட்ட அந்த பொங்கு கேக்குறா, நீயும் எங்க கூட வருவியா இல்ல இந்த யான் கை அப்புறம் ஹேண்ட் பை கூடவே இருக்க போறியான்னு கேக்குறா. அவன் மனசுக்குள்ள யோசிக்கிறான், இந்த ஜிக்கும் யான் கைக்கும் சுத்தமா ஆகாத. இந்த ஹேண்ட் பை மேலேயும் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்ல. இவங்க கூட இருந்தா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்னு முடிவு பண்றான். அவன் அந்த பொண்ணுகிட்ட, ஆமா நான் உங்க கூடவே வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்போ ஃபேங் அங்க இருக்கிற ஜி கிட்ட கேக்குறான், இப்போ என்ன பண்ணலான்னு. அதுக்கு ஜி சொல்றான், கொஞ்சம் பொறுமையாயிரு, முதல்ல என் குரூப் விஷயத்தை நான் முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் எங்க கூடவே வந்துடுங்கன்னு கூப்பிடுறான். நம்ம எல்லாரும் ஒன்னாவே போலான்னு கூப்பிடுறப்போ நெய் சாரி சொல்றா. என்னால உங்க கூட வர முடியாதுன்னு சொல்றா. அதுக்கு அவன், இந்த இடம் ரொம்ப டேஞ்சர், தனியா போனா கஷ்டம், எல்லா இடத்துலயும் ஆபத்து இருக்கு, அதனால எங்க கூட வர்றது தான் உனக்கு நல்லதுன்னு சொல்றான். ஆனா அங்கிருந்த இன்னொரு பொண்ணு, ஜி நீ எதுக்கு இவங்கள கூப்பிடுற, இவங்க உன்னை எவ்வளவு அசிங்கமா பேசுனாங்கன்னு கேக்குறா. அதுக்கு ஜி ரொம்ப வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யான் கை எனக்கு ஜூனியர் தான், நான் அவனுக்கு சீனியர். அதனால அவன் செஞ்ச தப்பை நான் பெருசுப்படுத்த மாட்டேன். அவனுக்கு கொஞ்சம் தலக்கணம் இருக்கு, அப்புறம் சரியாயிடும். நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கேன்னு சொல்றான். ஆனா யான் கைக்கு இதுல ஏதோ சதி இருக்குன்னு புரிஞ்சிடுச்சு. இவன் கூட போனா நம்மள வழியிலேயே தீர்த்து கட்ட பாப்பான்னு அவனுக்கு தெரியுது. நெய் வந்து யான் கை கிட்ட சொல்றா, உனக்கும் ஜீக்கும் நடுவுல பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த இடம் ரொம்ப டேஞ்சர். அதனால எங்க கூட வந்தா உனக்கு தான் சேஃப்டின்னு சொல்றா. அதுக்கு யான் கை, நீ எதுக்கு இந்த மாதிரி நாடகம் ஆடுற, ஜி என் கூட என்ன பண்ண போறான்னு உனக்கு தெரியாதான்னு கேக்குறான். அவ எனக்கு ஒன்னும் புரியலையேன்னு சொல்றா. யான் கை சிரிச்சுக்கிட்டே, இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்னு புரியுது, எனக்கும் புரியுது. நீ ரொம்ப புத்திசாலியான பொண்ணு, அப்புறம் ஏன் இப்படி நடிக்கிறேன்னு கேக்குறான். நான் உன் கூட வரலன்னா எனக்கு ஆபத்து வந்துடும்னு நீ ஏன் கவலைப்படுற, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி போறேன்னு சொல்லிட்டு யான் கை அங்கிருந்து கிளம்புறான். நெய்க்கு கோவம் வருது. சரி உனக்கு போகணும்னா போ, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, நான் ஒன்றும் உன்னை ஏமாத்தலைன்னு சொல்றா. யான் கை, நான் எப்போ நீ என்னை ஏமாத்தினேன்னு சொன்னேன், நமக்குள்ள அப்படி ஒண்ணுமே இல்லவே இல்லை. நீ உன் வழியில போ, நான் என் வழியில போறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். இதை பார்த்த ஜீக்கு பயங்கர கோவம். இவனுக்கு இவ்ளோ திமிரான்னு நினைக்கிறான். ஜி அங்க இருந்த நெய் கிட்ட ஒரு சிக்னல் கொடுக்குறான். அவனும் அதை புரிஞ்சுக்கிட்டு, சரி நான் என் ஆட்களை கூட்டிட்டு போய் அவனை ஃபாலோ பண்ணி அங்கேயே போட்டு தள்ளிடுறேன்னு சொல்றா. ஜியும், சூப்பர் அப்படியே பண்ணு, அவனை முடிச்சிடுன்னு சொல்றான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹான் பை மனசுக்குள்ள யோசிக்கிறா, ஒருவேளை யான் கை கிட்ட நிஜமாவே பவர் இருந்தா யாராவது அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா அவன் கிட்ட பவர் இல்ல, அதனால தான் யாரும் அவன் கூட போகல. நானும் அதனால தான் அவன் கூட போகலன்னு நினைக்கிறா. அந்த ஸ்டார் மேனர் பொண்ணு 2 இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றா.
அவ அவனை காப்பாத்த ஓடுறா. ஆனா இன்னொரு பொண்ணு அவனை தடுத்து நிறுத்தி, நீ எங்க போறன்னு கேக்குறா. அதுக்கு 2 சொல்றா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யான் கை தான் என் உயிரை காப்பாத்தினான். அவன் எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கான். அவன் உயிருக்கு ஆபத்து வரும்போது நான் எப்படி சும்மா இருப்பேன்னு கேக்குறா. ஆனா அந்த பொண்ணு, இது அவங்க குரூப் பிரச்சனை, நாம எதுக்கு தலையிடணும்னு சொல்லி அவளை பிடிச்சு நிறுத்துறா. ஜீயும் அவளை போக விடாம பிடிச்சு வைக்க சொல்றான். இந்த மாதிரி ஒரு பயங்கரமான இடத்துலயும் இவங்க இப்படி அடிச்சுக்கிறாங்களேன்னு அங்க இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. 2 எப்படியாவது போகணும்னு துடிக்கிறா. ஆனா அந்த பொண்ணுங்க அவளை விடல. அப்போ யான் கை கூட இருந்த அந்த பையன் சொல்றான், நீங்க கவலைப்பட வேண்டாம், யான் கைக்கு ஒன்னும் ஆகாதுன்னு எனக்கு தோணுது. அவனோட பவர் இப்போதைக்கு கம்மியா இருக்கலாம். ஆனா அவன் கூட இருந்தப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அவன் சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப டேஞ்சரான ஆள். அவன்கிட்ட யாராவது வம்பு பண்ணா அவன் அவங்க உயிரையே எடுத்துருவான்னு சொல்றான். இதெல்லாம் நிஜமா நடக்குமான்னு 2 கேக்குறான். அதுக்கு அவன், இது என்னோட ஒரு கெஸ் தான், ஆனா இதுவரைக்கும் நான் கெஸ் பண்ணது எதுவும் தப்பானதே இல்லைன்னு சொல்றான். அப்போ யான் கையை துரத்திட்டு போனவங்க அவனை சுத்தி வளைச்சு, மரியாதையா சரணடைஞ்சிட்ட, இல்லனா செத்துடுவேன்னு மிரட்டுறாங்க. யான் கை சிரிச்சுக்கிட்டே, கனவுல கூட நான் சரணடைய மாட்டேன்னு சொல்றான். நெய் அங்க வந்து இவன்கிட்ட ஒரு சூப்பரான மார்ஷியல் ஆர்ட் ஸ்கில் இருக்கு, அதை நாம எப்படியாவது வாங்கணும்னு சொல்றான். அப்போ இன்னொருத்தன், அப்போ இவனை உயிரோட பிடிச்சு அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றான். 2 பேருமா சேர்ந்து முன்னாடியும் பின்னாடியும் யான் கையை அட்டாக் பண்றாங்க. ஆனா யான் கை ரொம்ப ஈஸியா அதை தப்பிச்சிடுறான். அதை பார்த்து அவங்க ஷாக் ஆகுறாங்க. நெய் சொல்றான், நான் எவ்வளோ ஜாலியா இருந்தேன் தெரியுமா, ஆனா நீ வந்து என் மூடையெல்லாம் கெடுத்துட்டேன்னு சொல்றான். அதுக்கு யான் கை, ஓ, அந்த 2 பொண்ணுங்க குளிக்கிறத வேடிக்கை பார்த்தது தான் உனக்கு சந்தோஷம், உனக்கு வெக்கமே இல்லையா, எவ்வளோ கேவலமான புத்தி, உன் அப்பா அம்மா உன்னை இப்படி ஆளாவா பெத்தாங்கன்னு கேட்குறான். இதை கேட்டு அவனுக்கு பயங்கர கோவம் வந்து கத்துறான். மரியாதையா அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் புக்கையும் பவரையும் என்கிட்ட கொடுத்துடு, அப்படி பண்ணா உன்னை உயிரோட ஜீ கிட்ட கூட்டிட்டு போவேன், இல்லனா இங்கேயே உன்னை கொன்னுடுவேன்னு மிரட்டுறான். அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அவனை சுத்தி வளைச்சு அவனை துரட்டிட்டு வந்து அவன்கிட்ட இருக்கிற அந்த சாமானெல்லாம் பிடுங்கணும்னு பார்க்கறாங்க. ஆனா யான் கை விடுறதா இல்ல. அவன் என்ன சொல்றான்னா, உனக்கு இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் வேணும்னா என்கிட்ட வந்து நேருக்கு நேரா மோதுங்க, அப்புறம் என்ன வேணும்னா அடிச்சுட்டு இந்த பொருளெல்லாம் என்கிட்ட இருந்து வலுக்கட்டாயமா பிடுங்கிட்டு போங்க. ஆனா அப்படி இல்லாம முன்னாடி வந்து கேட்டா நான் கனவுல கூட இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிடுறான். இதை கேட்டதும் அந்த கும்பல்ல இருக்கிற ஒருத்தன், ஓ, அப்படியா விஷயம், அப்போ நாங்கள் கண்டிப்பாக அவனை கொண்டுட்டு தான் இங்கேருந்து போவோம், நாங்கள் ஏதோ சும்மா இந்த குரூப்பை விட்டுட்டு போயிருவோன்னு மட்டும் நினச்சிடாத, அது மட்டும் இங்கே நடக்கவே நடக்காது அப்படின்னு சவால் விடுறான். அந்த குரூப்பில் இருக்கிற மற்றவங்க கிட்டேயும் சொல்லிடுறான். இப்போ அங்கே மொத்தம் 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேரும் என்ன பிளான் போடுறாங்கன்னா, 4 பேரும் 4 திசையிலேருந்து இவனை சுற்றி வளைச்சிடணும், அதுக்கப்புறம் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணி இவனை கொன்னுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி பண்ணால் யான் காய்க்கு ஓடி போகிறதுக்கு கூட எந்த வழியும் இருக்காது, எந்த டைரக்ஷனில் போனாலும் மாட்டிக்கிற மாதிரி லாக் பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க. இப்போ அந்த 4 பேரும் ரெடி ஆகிட்டாங்க. யான் காய்க்கும் இது தெரியுது. அவன் என்ன யோசிக்கிறான்னா, சரி, அந்த சிலையிலிருந்து நான் கற்றுக்கிட்ட அந்த புது மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை இப்போ இவங்க மேலே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அந்த 4 பேரும் இவனை நோக்கி நெருங்கி வரும்போது யான் காய் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் பவரை யூஸ் பண்ணுறான். அப்போது அங்கே ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் நடக்குது. அந்த சத்தத்துலையும் அதிர்ச்சியிலையும் அந்த 4 பேரும் அங்கே இங்கேன்னு தூக்கி எறியப்படுறாங்க. அதை பார்த்ததும் அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். நிச்சயமாக இது அந்த சிலையிலிருந்து அவனுக்கு கிடைச்ச மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கில் தான், இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கே, ரொம்ப சூப்பராக இருக்கே, நமக்கு கண்டிப்பாக இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் வேணும், இதை கற்றுக்கணும் அப்படின்னு பேசிட்டு அவனை பிடிக்க போகிறாங்க. ஆனால் பார்த்தா யான் காய் அங்கே இல்லை, அவன் அங்கேருந்து காணாமல் போயிட்டான். அவங்களுக்கு செம கன்ஃபியூஷன், என்னடா இது இப்போதானே இங்கே இருந்தால் திடீர்னு எங்கே போயிட்டான் அப்படின்னு தேடுறாங்க. யான் காய் ஆக்சுவலாக என்ன பண்ணான்னா, பக்கத்தில் ஒரு குளம் இல்லைன்னா ஆறு மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு, அங்கே தண்ணி அதிகமாக இருந்துச்சு. யான் காய் அதுக்குள்ளே போய் தப்பிச்சிட்டான். அந்த தண்ணிக்குள்ளே போனதுக்கப்புறம் அவன் மனசில் நினைக்கிறான், அந்த 4 பேரும் ஸ்டேஜில் வச்சு ஒரே நேரத்தில் என் மேலே அட்டாக் பண்ணிட்டாங்க, அந்த சிலை மூலமாக நான் கற்றுக்கிட்ட அந்த ஸ்கில் மட்டும் இல்லைனா நான் இந்நேரம் செத்தே போயிருப்பேன். இப்போதைக்கு நான் அவங்க முன்னாடி போக முடியாது, ஒருவேளை நான் இப்போ வெளியில் போனேன் அப்படின்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை பிடிச்சு கொன்னுடுவாங்க. அதனால் இப்போதைக்கு ஒரு காரியம் பண்ணுவோம், இந்த குளத்துக்குள்ளேயே போய் இதுக்கு அடியில் ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு தேடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு குளத்துக்கடியில் போய்கிட்டே இருக்கான். ரொம்ப நேரமாக உள்ளே போய்கிட்டே இருக்கான். ஆனால் தரை எதுவுமே அவனுக்கு கிடைக்கல. அவன் யோசிக்கிறான், அப்பாடா, இந்த குளம் என்ன இவ்வளோ ஆழமாக இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுறான். அப்போ அவனுக்கு தண்ணிக்குள்ள ஒரு கரண்ட், அதாவது மின்னல் இல்லை, தண்ணியோட நீரோட்டம் ஒரு மாதிரி இருக்கிறதா உணர்றான். அப்போதான் அவனுக்கு புரியுது, ஓ, அப்போ இந்த குளத்துக்கடியில் ஏதோ ஒரு குகை மாதிரி ரகசியமான இடம் இருக்கு போல அப்படின்னு நினைக்கிறான். அங்கே பார்த்தா ஒரு எலும்புக்கூடு ஒன்று உட்காந்துட்டு இருக்கு. அந்த எலும்புக்கூடு ரொம்ப அமைதியாக அங்கே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இங்கே ஏற்கனவே யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு, ஏதோ ஒரு பழைய ஆள் இங்கே வந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அந்த எலும்புக்கூட்டை சுற்றி அவனுக்கு ஒரு விதமான வைப்ரேஷன் கிடைக்குது. அது ரொம்ப டேஞ்சரான ஒரு மாதிரி ஈவில் வைப்ஸ், அதாவது கெட்ட சக்தியோட உணர்வு அவனுக்கு கிடைக்குது. கண்டிப்பாக இந்த எலும்புக்கூடு ஒரு கெட்டவனோடதாக தான் இருக்கும் அப்படின்னு அவனுக்கு தோணுது. யான் காய் அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போக ட்ரை பண்ணுறான். ஆனால் வழி எல்லாம் அடைச்சிருக்கு. அவனுக்கு ஒன்றுமே புரியல, இங்கே வழி அடைச்சிருக்கேன், நான் எப்படி வெளியில் போவேன் அப்படின்னு குழம்புறான். அப்போ திடீர்னு பின்னாடி இருந்து யாரோ சிரிக்கிற சத்தம் கேட்குது. அவனுக்கு பயங்கர கன்ஃபியூஷன், யார் அது, இங்கே யார் சிரிக்கிறது அப்படின்னு பார்க்குறான்.
அப்போதான் கவனிக்கிறான் அந்த எலும்புக்கூடு தான் சிரிக்குது. அது ஒரு விதமான சைக்கலாஜிக்கல் அட்டாக் மாதிரி பண்ணி அவன் மைண்டை டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா யாங்காய் எப்படியோ தன்னை தானே பேலன்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அவன் அந்த இடத்த விட்டு விலகாம நிற்கிறான். அப்போ அந்த எலும்புக்கூடு அவன்கிட்ட பேசுது, உன்னோட வில் பவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னோட சிரிப்பையே நீ தாங்கிட்டு என்கிட்ட நேருக்கு நேரா பேசுறியே, உன்னை பாராட்டணும் அப்படின்னு சொல்லுது. யாங்காய் கோமா, யோ நீ யார்ரா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த எலும்புக்கூடு ஸ்டைலா, நான் யாருன்னு கேட்குறியா, நான் தான் இந்த ஏரியாவுக்கே ஓனர், அதாவது கேவ் ஆஃப் லெகசியோட மாஸ்டர் நான் தான் அப்படின்னு சொல்லுது. நீ தான் இங்கே மாஸ்டரா அப்படின்னு யாங்காய் கேட்குறான். அதுக்கு அந்த எலும்புக்கூடு சொல்லுது, உனக்கு என்னோட சொத்துக்கள் எல்லாம் வேணுமா? உன்னை பார்த்தா எனக்கு ஒன்று தோணுது. உனக்கு கோவம் வந்தால் ரொம்ப அதிகமாக வரும்ல, உனக்கு எப்போவாவது அப்படி தோணியிருக்கா? அதாவது இந்த உலகத்தையே அழிச்சிட்டு எல்லாரையும் கொன்னுட்டு பழி வாங்கணும்னு, இல்லைனா ஒரு கொலகார மாதிரி மாறி உன்னை கேலி பண்ணுறவங்களெல்லாம் வெட்டி சாய்க்கணும்னு தோணியிருக்கா? உன்னோட ஆன்மாவை என்னால் உணர முடியுது. அதை பார்த்தாலே தெரியுது நீ அப்படிப்பட்ட ஆளு தான். மற்றவங்க உன்னை கிண்டல் பண்ணும்போதோ இல்லைனா உன்னை புரிஞ்சிக்காத போதோ உனக்கு பயங்கரமாக கோவம் வரும். அந்த கோவத்தில் எல்லாரையும் போட்டு தள்ளணும்னு உனக்கு தோணும் இல்லை? கண்டிப்பாக அப்படி தோணியிருக்கும் அப்படின்னு அந்த எலும்புக்கூடு சொல்லுது. அதுக்கு யாங்காய், ஆமாம் அப்படி தோன்றது உண்டு தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த எலும்புக்கூடு, அப்போ உன்னோட இந்த பிரச்சனைக்கு ஒரு சூப்பர் தீர்வு என்கிட்ட இருக்கு. நீ ஒன்றும் பண்ண வேணாம், நான் கேட்கறதுக்கு மட்டும் ஆமா இல்லைனா இல்லைன்னு பதில் சொல்லு. நீ என்னை ஏத்துக்கிறியா இல்லையான்னு மட்டும் சொல்லு. ஆமான்னு மட்டும் சொல்லிட்டேன்னா என்னோட மொத்த சக்தியும் உன்கிட்ட கொடுத்துருவேன். நீ நினைச்ச மாதிரி உன்னோட பழிவாங்கிற படலத்தெல்லாம் நான் முடிச்சு வைக்கிறேன். சொல்லு என்ன சொல்ற அப்படின்னு கேட்குது. அப்போ யாங்காயோட உதடுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அவன் ஒரு மாதிரி விசித்திரமா ரியாக்ட் பண்றத பார்த்ததும் அந்த எலும்புக்கூடு, என்ன யோசிக்கிற, சிம்பிளா பதில் சொல்லு, சரினா தலையாட்டு இல்லைனா இல்லைன்னு சொல்லு அப்படின்னு கட்டாயப்படுத்துது. யாங்காய்க்கு அப்போதான் புரியுது இது ரொம்ப மோசமான எலும்புக்கூடு, இது நம்மளை ஹிப்னோடைஸ் பண்ண ட்ரை பண்ணதுன்னு. அதனால தான் அவன் தன் உதட தானே கடிச்சிக்கிட்டு அந்த வலியில மயக்கம் வராம ஹிப்னோடைஸ் ஆகாம தன்னை கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருக்கான். அவன் கோமா கத்துறான், டே கெட்ட எலும்புக்கூடு, நீ யாரா, எதுக்காக என்ன ஹிப்னோடைஸ் பண்ண ட்ரை பண்ற அப்படின்னு கேட்குறான். வலியையும் தாங்கிட்டு என்னோட கண்ட்ரோல்ல வரமாட்டேன்னு பிடிவாதமா நிக்கியா அப்படின்னு அந்த எலும்புக்கூடு கேட்குது. யாங்காய் சொல்றான், இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. இந்த சாலிட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களோட ஆன்மாவோ இல்ல பாடியோ யாருமே அப்படியெல்லாம் ஈஸியா ஹேக் பண்ண முடியாது. ஆனா என்ன மாதிரி கம்மியான லெவல்ல இருக்கிறவங்களோட உடம்ப நீங்க ஈஸியா கைப்பற்றி உங்க வசமாக்கிக்க முடியும். நீயும் அதை தானே பண்ண பார்க்குற. என்னோட பாடியை யூஸ் பண்ணி நீ மறுபடியும் உயிரோட வரலான்னு பார்க்குற இல்ல, ஏன்னா நீ ஏற்கனவே செத்து போயிட்ட, அதனால என்னோட உடம்பு உனக்கு தேவைப்படுது அப்படின்னு யாங்காய் கண்டுபிடிச்சு சொல்றான். அதுக்கு அந்த எலும்புக்கூடு, நீ செகண்ட் ஸ்டேஜில் 7வது லெவலில் தான் இருக்க, ஆனா உனக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்கே, சூப்பர், உனக்காக நான் கை தட்டுறேன் அப்படின்னு சொல்லுது. ஆனா நிஜமாவே உனக்கு பயம் இல்லையா? நான் உன்னோட உடம்ப அபகரிக்க போறேன்னு சொல்றேன், ஆனா உன்னோட ரியாக்ஷன் பார்த்தா உனக்கு பயமே இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு அந்த எலும்புக்கூடு கேட்குது. இல்லையே, எனக்கு துளி கூட பயம் இல்லை. ஒரு வாட்டி உன்னோட ஆன்மா எங்கே இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அப்புறம் அதை அழிச்சிடுவேன். அதுக்கப்புறம் நான் எதுக்கு உனக்கு பயப்படணும் அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த எலும்புக்கூடு, கண்டுபிடிச்சிருவியா? முதல்ல அது எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா? என்னோட 3 ஆன்மாக்கள் ஏற்கனவே உன்னோட பாடிக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிடுச்சு. மெதுவா உன் உடம்பு மொத்தமும் என்னோட கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டதும் யாங்காய், கனவுல கூட இதை பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு கோமா அந்த எலும்புக்கூட்டை ஒரு குத்து விடுறான். ஆனால் அது எலும்புக்கூடு தானே, கை அது மேலே படலை, ஏதோ ஒரு வெளிச்சம் மட்டும் அங்கே மின்னுது. அவன் அடிச்சது சரிதான், ஆனா குறி தப்பிச்சிடுச்சு. அப்போதான் யாங்காய் கவனிக்கிறான், அந்த வெளிச்சம் வர்ற இடம் தான் மெயின் ஆன்மாவா இருக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அதுக்குள்ள அந்த ஆன்மா அவன் பாடிக்குள்ள முழுசா நுழைஞ்சிடுது. யாங்காய் தான் உடம்ப அசைக்க ரொம்ப ட்ரை பண்றான், ஆனா முடியல. அவன் பாடிக்குள்ள இருந்தே அந்த ஆன்மாவோட குரல் கேட்குது, முயற்சி பண்றதை நிறுத்திடு, இனிமே ஒன்றும் பண்ண முடியாது, மெதுவா உன் உடம்பு என்னோடதா ஆயிடும், அதனால தேவையில்லாம கஷ்டப்பட்டு உனக்கே வலி ஏற்படுத்திக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த ஆன்மாவுக்கே ஒரு சம பயம் வந்துடுது. ஏன்னா யாங்காய் பாடிக்குள்ள ஏற்கனவே ஒரு ஆன்மா இருக்கு. அது எபிசோட் 1லயே அவனுக்குள்ள போன அந்த எலும்புக்கூட ஆன்மா தான். அதை பார்த்ததும் இந்த புது ஆன்மா ஆடி போயிடுது. இப்போ யாங்காய் மெதுவா தான் உடம்ப அசைக்க முடியறத உணர்றான். இப்போ அவனுக்கு புரியுது, இவன் நம்ம உடம்ப பிடிக்க பார்த்தா ஆனா அது முடியாம போயிடுச்சுன்னு. அவன்கிட்ட இருந்த அந்த கோல்டன் பாடி, அதாவது அந்த பழைய எலும்புக்கூடு சக்தி இந்த புது ஆன்மாவை அப்படியே உறிஞ்ச ஆரம்பிக்குது. அந்த ஆன்மா பயத்துல கத்துது, ஐயோ இது என்ன நடக்குது, இது என்ன அப்படியே மிழுங்குதே அப்படின்னு அலறுது. யாங்காய்க்கு இப்ப ஞாபகம் வருது, அவன்கிட்ட இருக்கிற அந்த கோல்டன் பாடி எதை வேணும்னாலும் அப்சார்ப் பண்ணும். இந்த ஆன்மாவும் ஒரு விதமான எனர்ஜி தானே, அதனால இதையும் அது உறிஞ்ச ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஆன்மா இப்போ பயத்துல கெஞ்ச ஆரம்பிக்குது, யாங்காய் ப்ளீஸ் என்னை விட்டுடு, என்னை காப்பாத்து, நான் இப்படி அழிஞ்சு போக விரும்பல, ஏற்கனவே என் உடம்பு போயிடுச்சு, இப்போ ஆன்மாவும் போயிடுச்சுன்னா நான் மொத்தமா இல்லாம போயிடுவேன், தயவு செஞ்சு என்னை காப்பாத்து அப்படின்னு பிச்சை எடுக்குது. யாங்காய் கெத்தா கேட்குறான், சரி உன்னை காப்பாத்தினா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த ஆன்மா, நிறைய கிடைக்கும், நான் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவேன், உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா, உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுது. எனக்கு லாபமா ஏதாவது வேணும், உனக்கே தெரியும் எனக்கு என்னென்ன தேவைப்படும்னு அப்படின்னு யாங்காய் சொல்றான். அந்த ஆன்மா சொல்லுது, சரி நான் அந்த காலத்துல இருந்து நிறைய ஸ்ட்ராங் ஸ்கில் எல்லாம் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன், ப்ளீஸ் என்னை மட்டும் விட்டுடு அப்படின்னு கெஞ்சுது. இப்போ யாங்காய் அந்த ஆன்மாவை காப்பாத்தி தான் வசப்படுத்துவானா இல்ல அப்படியே அழிச்சிருவானா அப்படிங்கிற சஸ்பென்ஸோட இந்த சாப்டர் முடியுது. அந்த ஆத்மா நம்ம ஹீரோவோட கையில சிக்கிக்கிச்சு. அப்ப அந்த ஆத்மா சொல்லுது, சரிப்பா, நான் உனக்கு எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸையும் கத்துக் கொடுக்க தயாரா இருக்கேன், ஆனா நீ என்ன இங்கிருந்து உயிரோட விட்டுறணும்.
அதுக்கு நீ சம்மதமா அப்படின்னு கேக்குது. இத கேட்ட உடனே நம்ம யாங்காய் யோசிச்சுட்டு, ஓ அப்படியா விஷயம், சரி சரி, நீ சொல்றது நல்லா தான் இருக்கு. நீ கத்துக் கொடுக்குற அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் எனக்கு பிடிச்சிருந்து அதை நான் கத்துக்கிட்டேனா அதுக்கப்புறம் உன்னை இங்கிருந்து உயிரோட போக விடுறத பத்தி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த ஆத்மா சொல்லுது, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் மாஸ்டர். ஏன்னா என்கிட்ட இருக்கிற மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாமே எர்த் ஹெவன்லி லெவல் ஸ்கில்ஸ். இதையெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இந்த முழு கிங்டம்லையும் நீங்க தேடி பார்த்தாலும் இந்த லெவல்ல இருக்கிற ஸ்கில்ஸ் ஒரு 2-3 பேர்கிட்ட கூட இருக்காது. அவ்வளோ பவர்ஃபுல் இது. இதையெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நிஜமாவே வேற லெவல்ல ஒரு மேஜிக் நடக்கும் அப்படின்னு பில்டப் கொடுக்குது. முதல்ல அந்த ஆத்மா ஒரு ஸ்கில் பத்தி சொல்லுது. அதோட பேரு ஹார்ட் பிளக்கிங். இதை கேட்ட உடனே யாங்காய்க்கு ஏதோ ஒரு டவுட் வருது. பேரே வித்தியாசமா இருக்கே, இது என்ன ஸ்கில், இதை எப்படி கத்துக்கணும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த ஆத்மா, இது ரொம்ப சிம்பிள் மாஸ்டர். இதோட பேர்ல இருக்கிற மாதிரியே எதிரியோட இதயத்தை அப்படியே வெளியே பிடுங்கி எடுத்துடலாம். ஆனா இதை நீங்க கத்துக்கணும்னா ஒரு சின்ன விஷயம் பண்ணணும். 3 சின்ன பசங்களோட இதயத்தை வெளியே எடுத்து அதை வச்சு பிராக்டிஸ் பண்ணா போதும், நீங்க ஈஸியா கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட உடனே யாங்காய்க்கு செம்ம கோபம் வருது. என்னது, இதயம் பிடுங்கிறதா, அதுவும் சின்ன பசங்களோட இதயத்தையா? என்னால இதெல்லாம் பண்ண முடியாதுப்பா, இது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம், வேற ஏதாவது இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்றான். அப்புறம் அந்த ஆத்மா 2ஆவதா ஒரு ஸ்கில் பத்தி சொல்லுது. அதோட பேரு ரெட் பேட்டர்ன் பொயட்டிக். யாங்காய்க்கு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தெரியுது. சரி, இதுல என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த ஆத்மா, இது இன்னும் சிம்பிள். நீங்க ஒரு 100 பொண்ணுங்க கூட சந்தோஷமா இருக்கணும். அதுவும் அந்த பொண்ணுங்க இதுக்கு முன்னாடி யாரோடவும் அப்படி இருந்திருக்க கூடாது. நீங்க பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டதும் யாங்காய்க்கு இன்னும் அருவருப்பா போயிடுச்சு. ஏய், இது அதை விட கேவலமா இருக்குடா, வேற உருப்படியே ஏதாவது இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த ஆத்மா விடாம தனக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்கில்ஸையும் ஒன்னொன்னா சொல்லுது. ஆனா அது எதுவுமே யாங்காய்க்கு பிடிக்கல. அந்த ஆத்மா குழம்பி போய், ஐயோ, நான் என் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு உருவாக்கின மார்ஷல் ஆர்ட்ஸ் இதெல்லாம், இதை கத்துக்கிறது ரொம்ப ஈஸின்னு நினைச்சு சொன்னா உங்களுக்கு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குதே அப்படின்னு புலம்புது. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், டேய், நீ சொல்றது எல்லாமே ஒரு ஈவில் ஸ்கில்ஸ். எந்த ஒரு வெக்கமும் மனசாட்சியும் இல்லாத கொடூரமான ஆளுங்க பண்ற வேலை இதெல்லாம். சின்ன பசங்களை கொல்றது, பொண்ணுங்களை கட்டாயப்படுத்துறதுன்னு நீ சொல்றதே ரொம்ப மோசமா இருக்கு. இதையெல்லாம் கத்துக்க எனக்கு துளி கூட இஷ்டம் இல்ல. உன்னோட இந்த கெட்ட எண்ணத்தை பார்த்தா உன்னை இப்படியே விடக்கூடாது போல இருக்கு. உன்னை நான் அப்சார்ப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மிரட்டுறான். பாய்ந்து போன அந்த ஆத்மா கெஞ்சுது, ஐயா மாஸ்டர், தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க, என்னை உயிரோட விட்டுடுங்க. பிற்காலத்துல நான் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பேன். வேணும்னா நான் வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கறேன். ப்ளீஸ், சின்ன குழந்தான் நினைச்சு என்னை மன்னிச்சு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லுது. யாங்காய் கொஞ்சம் யோசிக்கிறான். சரி, இப்போதைக்கு இவனை விட்டுட்டு வேற எதையாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறான். அங்க அந்த சிலைகள்ல ஏற்கனவே ஒன்று கத்துக்கிட்டாச்சு. இப்போ 2வது சிலையில இருக்கிற அந்த மார்ஷல் ஆர்ட்ஸை அப்சர்வ் பண்ணி பார்க்கலான்னு முடிவு பண்ணி மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட கைகளுக்கு அடியில ஏதோ ஒன்று சூடா தெரியுது. கையை எடுத்து பார்த்தா உள்ளங்கையில ஒரு சீல் மாதிரி ஒரு டிசைன் வந்திருக்கு. இதென்ன புதுசா இருக்குன்னு நினைச்சு கையை முன்னாடி நீட்டி ஒரு அட்டாக் பண்றான். அப்போ அவனோட கையில இருந்து ஒரு பயங்கரமான லேசர் மாதிரி ஒரு அட்டாக் வெளியே வருது. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கே ஆச்சரியமா போயிடுச்சு. வாவ், இது நிஜமாவே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கே அப்படின்னு நினைக்கிறான். அப்போ அந்த ஆத்மா சொல்லுது, மாஸ்டர், ஒரு நிமிஷம் கேளுங்க. இந்த ஸ்கில்லை பத்தி எனக்கு தெரியும். இதை பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இதோட பேரு ஸ்டார் ஸ்டியர். உங்ககிட்ட இருக்கிற அந்த யங் எனர்ஜியை நீங்க எவ்வளோ அதிகமா இதுல கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இதோட பவர் அதிகமாகும். இதை வச்சு நீங்க எதிராளியை அப்படியே துவம்சம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுது. யாங்காய் உடனே அதை செக் பண்ணி பார்க்கறான். அவன்கிட்ட இருந்த அந்த எசன்ஸ் டிராப்ஸை ஒரு 10 எடுத்து அதில் ஸ்டோர் பண்ணி பார்க்கறான். ஒரு 10க்கு மேல அதால தாங்க முடியலன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அந்த எனர்ஜி உள்ள போன உடனே அந்த கையில இருந்த அந்த சீல் அப்படியே மறைஞ்சிடுது. சரி, இது இப்போதைக்கு வெளியே தெரியாது, யாருக்கும் சந்தேகம் வராது. எனக்கு எப்ப தேவையோ அப்போ இதை வரவழைச்சிக்கலாம் அப்படின்னு யாங்காய் புரிஞ்சுக்கிறான். உடனே அந்த ஆத்மா ஐஸ் வைக்க ஆரம்பிக்குது. மாஸ்டர், நீங்க வேற லெவல். இப்படி கத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. உலகமே உங்களை பத்தி ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு பேசும் அப்படின்னு சொல்லுது. ஆனா யாங்காய் அதையெல்லாம் கண்டுக்காம, சரி, இப்போ உன்னை ஏன் நான் உயிரோட விடணும், உங்ககிட்ட வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த ஆத்மா, மாஸ்டர், என்ன டெமன் ஹியூமன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட இருந்த எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸையும் சொல்லிட்டேன். ஆனா அது உங்களுக்கு பிடிக்கல. இப்போ என்கிட்ட ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு, அதை உங்களுக்கு தரேன். அது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு காலத்துக்கும் அடிமையா இருக்க தயார் அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுக்குது. நானும் நீங்களும் ஒரு பிராண்ட் ரெட் மூலமா கனெக்ட் ஆயிக்கலாம். அதுக்கப்புறம் என்னால உங்களை ஏமாத்த முடியாது, நான் உங்க அடிமையா தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட யாங்காய், சரி, இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்கறான். அந்த ஆத்மா சொல்லுது, ஒன்றும் இல்லை மாஸ்டர், நான் உங்களோட மைண்ட் உள்ள வரணும், அங்க ஒரு ஸ்பெஷல் சைன் பண்ணி உங்க கூடவே தங்கிடுவேன் அப்படின்னு சொல்லுது. யாங்காய் முதல்ல யோசிச்சாலும் அப்புறம் சம்மதிக்கிறான். சரி, என் மைண்ட் உள்ள வா, ஆனா என் உடம்ப நீ ஏதாவது பண்ண ட்ரை பண்ணா உன்னை அப்பவே அழிச்சிடுவேன் அப்படின்னு வார்னிங் கொடுக்கறான். அந்த ஆத்மாவும், ஐயோ மாஸ்டர், கனவுல கூட அப்படி நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகுது.
கொஞ்ச நேரத்துல அந்த கனெக்ஷன் முடிஞ்ச உடனே மாஸ்டர் இப்ப நான் உங்க அடிமையாகிட்டேன் அப்படின்னு சொல்லுது. யாங் காய் கவனிச்சு பார்க்கறான். அந்த ஆத்மா இப்போ முன்ன விட நல்ல ரெக்கவர் ஆகி ஸ்ட்ராங்கா தெரியுது. யாங் காய் விளையாட்டா, சரி இப்ப நான் உன்னை வெளியே எடுத்து ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி உன்னை அழிச்சு பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்குறான். பயந்து போன அந்த ஆத்மா, ஐயோ மாஸ்டர் விளையாடாதீங்க, நான் சொன்ன மாதிரி உங்க அடிமையாகிட்டேன், என்னை உயிரோட விட்டுடுங்க அப்படின்னு கெஞ்சுது. அப்புறம் யாங் காய், சரி சரி இப்போ நீ எனக்கு தரேன் சொன்ன அந்த ஸ்பெஷல் ஐட்டம் எங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த ஆத்மா, என்னோட இந்த எலும்புக்கூடு இருக்குல்ல, அதில் இருக்கிற அந்த நெஞ்சு எலும்பு கிட்ட பாருங்க அப்படின்னு சொல்லுது. அங்கே ஒரு பிளேடு மாதிரி ஒரு ஆயுதம் இருக்கு. அதை தொட்டு பார்த்தா அதிலிருந்து ஒரு பயங்கரமான ஈவில் எனர்ஜி வருது. அந்த ஆத்மா சொல்லுது, ஆமா மாஸ்டர், இதை வச்சு நான் நிறைய பேரை கொன்னுருக்கேன், அதனால தான் இதில் இவ்வளோ கெட்ட சக்தி இருக்கு. இதை நீங்கள் இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியாது, ஆனால் என் ஆத்மா உங்கள் உடம்புல இருந்து வெளியே வந்து அந்த பிளேடை உள்ளே போனால் என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் கடைசியில் முடிவு உங்களுடையது தான் அப்படின்னு சொல்லுது. யாங் காய், சரி நீயே அதை பார்த்துக்கோ, ஆனால் ஏதாச்சும் தப்பாக பண்ணினேன்னா கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா கிட்ட பழைய விஷயங்களை கேட்குறான். உன்கிட்ட வேற ஏதாச்சும் ஸ்பெஷலாக இருந்ததா, முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த ஆத்மா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ராங்கான கல்டிவேட்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு தம்பதிக்கு எதிராக சண்டை போட்டாங்க. அந்த சண்டையில் என்னோடதுன்னு சொன்ன எல்லாமே அழிஞ்சு போச்சு. கடைசியில் என்னோட இந்த எலும்பும் இந்த பிளேடு மட்டும்தான் மிஞ்சிச்சு. அந்த சண்டையில் நான் எப்படியோ தப்பிச்சு இங்கே வந்தேன், ஆனால் இங்கே வந்து கொஞ்ச நேரத்திலே செத்து போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஆத்மாவா இங்கே யாராவது வருவாங்களான்னு காத்துட்டு இருந்தேன். உங்களை பார்த்த உடனே உங்கள் உடம்ப பிடிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் நீங்கள் ரொம்ப புத்திசாலி, நான் தான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு உண்மையை சொல்லுது. மேலும் அந்த ஆத்மா சொல்லுது, அப்போ நான் சாகிறதுக்கு முன்னாடி டிராகன் மற்றும் போனிக்ஸ் மாதிரியான 2 மிருகங்களை பார்த்தேன். அவ ரெண்டும் சண்டை போட்டதால தான் உலகமே அழிஞ்சு போச்சு, நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட உடனே யாங்காய்க்கு அந்த பழைய ஆளோட ஞாபகம் வருது. அப்புறம் யாங்காய் கேட்குறான், நீ இந்த இடத்துக்கு நான் தான் மாஸ்டர்னு சொன்னியே, அது உண்மையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த ஆத்மா, சாரி மாஸ்டர், நான் சும்மா உங்களை மிரட்டுறதுக்காக போய் சொன்னேன், நான் ஒன்றும் இங்கே மாஸ்டர் கிடையாது, ஆனால் நீங்கள் வேணும்னா என்னோட வம்சத்தில் வந்த அடுத்த ஆள்னு என் பேரை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் யாங்காய் கொஞ்சம் கூட யோசிக்காம, எனக்கு உன்னோட பேர்ல எல்லாம் துளி கூட ஆர்வம் இல்லை அப்படின்னு முகத்தில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறான். அந்த ஆத்மாவுக்கு நிஜமாவே ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஏன்னா ஒரு காலத்துல மக்கள் எல்லாரும் இந்த ஆத்மாவை கடவுள் மாதிரி கும்பிட்டாங்க, அதுக்கு அடிமையா இருக்க போட்டி போட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன பையன்கிட்ட மாட்டிக்கிட்டு அவன் என்னோட பேரை கூட வேண்டான்னு சொல்றத கேட்ட உடனே அதோட மரியாதையெல்லாம் போன மாதிரி ஃபீல் பண்ணுது. யான்காய் இன்னும் அந்த குகைக்குள்ள தான் இருக்கான். அவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, இந்த குகைக்குள்ள இனிமே தேடுறதுக்கு எதுவுமே இல்லை, எனக்கு இங்கிருந்து என்ன கிடைக்கணுமோ அது எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு யோசிக்கிறான். அதனால இங்கிருந்து வெளியே போகலாம்னு முடிவு பண்றான். ஆனா அவன் வந்த அந்த தண்ணி வழியா மறுபடியும் போக வேணான்னு நினைக்கிறான். ஏன்னா அது ரொம்ப டேஞ்சரான ஏரியா, அங்க நிறைய ஆபத்து இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவனுக்கு தோணுது. இந்த குகைக்குள்ள கண்டிப்பா வேற ஏதாவது வழி இருக்கும், தரையில நேரடியா வெளியே போற மாதிரி ஒரு பாதையை தேடுவோம்னு சொல்லி அவன் தேட ஆரம்பிக்கிறான். அவனுக்கு அதிர்ஷ்டவசமா ஒரு வழியும் கிடைச்சிருது. அங்க ஒரு ஓட்ட மாதிரி இருக்கு, அது வழியா அவன் வெளியே போக முயற்சி பண்றான். அவன் அப்படி வெளியே போக முயற்சி பண்ணும்போது திடீர்னு யாரோ ஒருத்தர் அவன் மேல அட்டாக் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஒரு அட்டாக் அவன் பக்கத்துல வேகமா வருது, அது அவன் மேல லைட்டா டச் ஆகுது. ஆனா அந்த அட்டாக்ல ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறத அவன் கவனிக்கிறான். அந்த அட்டாக் அவன்கிட்ட வந்த உடனே அவன் அதை டக்குன்னு பிடிச்சிடறான். அப்படி பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. இது ஏதோ நேரடியான அட்டாக் கிடையாது, இது ஏதோ ஒரு பொருள்னு அவனுக்கு தெரிய வருது. அவன் தன்னோட உலங்கையை திறந்து பார்க்கும்போது அவன் கையில ஒரு விதமான மூலிகை செடி இருக்கிறத பார்க்கறான். அதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிருது. இது சாதாரண செடி இல்லையே, இது ஒரு ஆன்மா இருக்கிற மூலிகையாச்சேன்னு நினைக்கிறான். இது ரொம்பவே ஸ்பெஷலான மற்றும் ரொம்ப பவர்ஃபுல்லான மூலிகைன்னு அவனுக்கு புரியுது. யான்காய் அந்த மூலிகையை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இது என்னன்னு அவனுக்கு சரியா தெரிஞ்சிருது. நிஜமாவே இது ரொம்ப அபூர்வமான மூலிகை. இதுக்குள்ள இன் மற்றும் யாங் அப்படின்ற 2 எனர்ஜியுமே இருக்கு. ஆனா இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இதோட முழு பவரையும் பயன்படுத்தணும்னா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து தான் இதை அப்சர்வ் பண்ண முடியும். அப்பதான் இது முழுசா வேலை செய்யும். தனியாளா இதனால எந்த பயனும் இல்லைன்னு அவன் யோசிக்கிறான். இது எப்படி இந்த குகைக்குள்ள வந்துச்சுன்னு அவன் யோசிக்கும்போது, ஒருவேளை வேற யாராவது இதை பிடிக்க முயற்சி பண்ணியிருப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இது இங்க வந்து ஒளிஞ்சிருக்கும் போலன்னு அவனுக்கு தோணுது. ஆனா இப்போ இந்த பவர்ஃபுல்லான மூலிகையை யான்காய் பிடிச்சிட்டான், அதை தப்பிச்சு போக விடல. இப்போ யானுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. கண்டிப்பா இந்த குகைக்கு வெளியே யாரோ இருக்காங்கன்னு அவனுக்கு தெரியுது. அங்க வெளியே யார் இருக்காங்கன்னு பார்த்தா அவங்க வேற யாரும் இல்ல, அந்த ரெட்டையர் சகோதரிகள் தான். அதாவது ஹூ மேயியர் மற்றும் அவளோட அக்கா ஹூ ஜியாயியர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்கள பார்த்ததுல அவனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. ஹூ மேயியர் யானை பார்த்த உடனே ரொம்ப குஷியாகிடுறா. இது நம்ம யான்காய் இல்லையா அப்படின்னு சொல்றா. ஆனா அவளோட அக்காவுக்கு யானை பார்த்தா சுத்தமா பிடிக்காது, அவனை ஒரு மாதிரியா தான் பாப்பா. ஹூ ஜியாயியருக்கு யானை சுத்தமா பிடிக்கலனாலும் ஹூ மேயியர் ரொம்ப ஆர்வமா அவன்கிட்ட கேட்கிறா, யான்காய் நீங்க என்ன பண்ற அப்படின்னு.
அதுக்கு யான்காய் பதில் சொல்றான், வெளியே கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, சூழ்நிலை சரியில்லாததுனால தப்பிக்கிறதுக்காக நான் இந்த குகைக்குள்ள வர வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்றான். அப்போ ஹூ மே இயர் அவன்கிட்ட கேட்கறா, ஏதாவது ஒரு பொருள் இங்க பறந்து வந்து இந்த குகைக்குள்ள போறத பாத்தியா அப்படின்னு. அதுக்கு யான்காய் ஆமான்னு சொல்லவும் அவங்க பதட்டமா கேட்கறாங்க, அது எங்க, நீ அதை பிடிச்சிட்டியா, இப்போ அது எங்க இருக்குன்னு ரொம்ப ஆர்வமா கேட்கறாங்க. அதுக்கு யான்காய் சொல்றான், ஆமா நான் அதை பிடிச்சிட்டேன், ஆனா அது ரொம்ப விசித்திரமா இருக்கு, அங்கிட்டு நகர்ந்துகிட்டே இருக்கு, அதால பேச முடியாது, ஆனா அது ஒரு உயிரோட இருக்கிற மாதிரி இருக்கு. நான் இப்போ அதை என் நெச்சு பக்கத்துல பத்திரமா வச்சிருக்கேன். அங்க வச்சதுக்கு அப்புறம் தான் அது கொஞ்சம் அமைதியாச்சு. இப்போ அது அங்கிருந்து நகரல. ஆனா எனக்கு ஒரு பயம் இருக்கு. நான் இப்போ அதை வெளியே எடுத்து உங்ககிட்ட கொடுத்தா ஒருவேளை அது அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுமோன்னு பயமா இருக்கு. அப்படியானா அது பெரிய பிரச்சனையா போயிடும்னு அவன் சொல்றான். இதை கேட்ட உடனே ஹூ ஜியாயியருக்கு பயங்கரமா கோபம் வருது. அவ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, நாங்க இவ்வளவு நேரமா அந்த மூலிகை பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தோம். அவ கோபமா சொல்றா, நாங்க எவ்வளவு நேரமா அந்த மூலிகையை துரத்திக்கிட்டு இருந்தோம், ஆனா அது எங்க கிட்ட சிக்காம ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா கடைசியில இது சுத்தி சுத்தி வந்து இந்த பையன்கிட்டயே போய் சிக்கிருச்சு. எனக்கு இவனை பார்த்தாலே ரொம்ப கடுப்பாகுது. எப்பெல்லாம் நான் இவனை சந்திக்கிறனோ அப்பெல்லாம் எங்களுக்கு ஏதாவது ஒரு நஷ்டம்தான் நடக்குது. நான் நினைச்சா இவன்கிட்ட இருந்து இதை கட்டாயப்படுத்தி பிடுங்க முடியும். ஏன்னா இவன் என்னை விட வீக்கானவன் தான். ஆனா அப்படி செஞ்சா என் தங்கச்சிக்கு அது கண்டிப்பா பிடிக்காது, அவ வருத்தப்படுவா அப்படின்னு நினைச்சிட்டு கம்முன்னு இருக்கா. அப்போ ஹூ மே இயர் ரொம்ப சந்தோஷமா, சூப்பர்னா, கடைசியில அது உன் கையிலேயே கிடைச்சிருச்சு, இது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டுட்டு பின்னாடி இருக்கிற அவ அக்கா கேட்கறா, இதுல என்னடி சந்தோஷம் இருக்கு, இந்த பையன்கிட்ட என்னத்தை கண்டன்னு நீ இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தோஷப்படுறன்னு கேட்கறா. அதுக்கு மே இயர் சொல்றா, அக்கா நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் இவங்கிட்ட இவ்வளவு ரூடா பிஹேவ் பண்றீங்க, கொஞ்சம் நல்லா பேசுங்க அப்படின்னு சொல்றா. அப்புறம் மே இயர் யாங்கோட வளர்ச்சியை பார்த்து பாராட்டுறா. 1 மாசத்துக்கு முன்னாடி உன்னை பார்க்கும்போது நீ இனிஷியல் ஸ்டேஜோட 3வது லெவல்ல தான் இருந்த, ஆனா இப்போ அதுக்குள்ள 7வது லெவலுக்கு வந்துட்ட. இன்னும் 1 மாசம் கூட முழுசா முடியல. உன்னோட இந்த இம்ப்ரூவ்மெண்ட் நிஜமாவே பாராட்ட வேண்டிய விஷயம்தான் அப்படின்னு சொல்றா. அதுக்கு யான்காய் சொல்றான், நீங்க பாராட்டுறதுக்கு ரொம்ப நன்றி, ஆனா உங்களோட லெவலோட கம்பேர் பண்ணும்போது நான் இன்னும் ஒண்ணுமே இல்ல, நான் இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு சொல்றான். இதை கேட்ட உடனே ஹூ ஜியாயியர் கொஞ்சம் பெருமையா, இதுதான் கரெக்ட், நீ எப்பவும் இப்படி எங்களுக்கு கீழே தான் இருப்ப, நாங்க தான் எப்பவும் உனக்கு மேல பவர்ஃபுல்லா இருப்போம்னு கொஞ்சம் திமிரா பேசுறா. யான்காய் அவ பேச்ச பெருசா எடுத்துக்காம, இந்த மலைப்பகுதியில இன்னும் நிறைய அபூர்வமான மூலிகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, நாம எல்லாரும் சேர்ந்து போய் தேடலாம்னு சொல்றான். ஆனா ஜியாயியர் ரொம்ப ஆட்டிடியூடா, இல்ல நான் உன் கூட வரமாட்டேன், நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கறா. உடனே மே இயர் குறுக்கிட்டு, அக்கா ப்ளீஸ் கொஞ்சம் நல்லா பேசுங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு சமாதானப்படுத்துறா. கடைசியில அந்த 2 சகோதரிகளும் அந்த குகைக்குள்ளேயே போறாங்க. அங்க போனதுக்கப்புறம் ஹூ ஜியாயியர் அவ தங்கச்சிக்கிட்ட சொல்றா, நாம ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கோம், கொஞ்ச நேரம் இங்கேயே ரெஸ்ட் எடுப்போம், அதுக்கப்புறம் மத்த வேலையை பார்க்கலாம்னு சொல்றா. அவங்க 2 பேரும் சரின்னு சொல்லி அங்க உட்கார்றாங்க. அப்போ அந்த குகை சுவத்துல ஏதோ ஒன்று இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. அதை பத்தி அவங்க 2 பேரும் மெதுவா பேசிக்கிட்டு அங்கேயே உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்க்குற யான்காய் ரொம்ப குழம்பி போறான். அவன் அந்த சுவரை பார்க்கறான், ஆனா அவனுக்கு அங்க எதுவுமே தெரியல. ஆனா இந்த 2 பேருக்கும் அங்க என்ன தெரிஞ்சதுன்னு அவனுக்கு புரியல. யான்காய் அவனோட மனசுக்குள்ள இருக்கிற அந்த டெமான் கிட்ட கேட்கறான், உனக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு. அதுக்கு அந்த ஆன்மா சொல்லுது, எனக்கும் அங்க ஒன்றும் தெரியல, ஆனா ஆரம்பத்துல இருந்தே எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு, இந்த சுவத்துல ஏதோ ஒன்று இருக்கு, அது நமக்கு தெரியல, ஆனா அந்த 2 சகோதரிகளால அதை உணர முடியுது, ஒருவேளை அது அவங்களுக்கு மட்டுமே தெரியற ஏதோ ஒரு ரகசியமா இருக்கலாம், எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்லுது. அவங்க 2 பேரும் ரொம்ப தீவிரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு யான்காய் நினைக்கிறான், சரி இவங்க பிராக்டிஸ் பண்ணட்டும், அவங்கள தொந்தரவு பண்ணாம நான் இங்கேயே காவல் காக்கிறேன், வேற யாரும் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கிறேன்னு முடிவு பண்றான். இப்படியே 3 நாள் போகுது. அந்த 3 நாளும் யான்காய் அங்கேயே இருந்து அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கான். அந்த 2 சகோதரிகளும் மெடிடேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த சுவத்துல இருந்து ஏதோ ஒரு பவர் கிடைக்குது. அது என்னன்னு அவங்க சொல்லல, ஆனா அதை அடைஞ்சதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வெளியே வராங்க. யான்காய் அவங்க கிட்ட போய், வாழ்த்துக்கள், உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா அது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஆனா யாங்க்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். இந்த 2 பேர்ல யார் ஹூ மேயர், யார் அவளோட அக்கான்னு அவனுக்கு அடையாளம் கிரையல. அப்போ அந்த 2 பேர்ல ஒருத்தவங்க கேக்குறாங்க, யான்காய் நீ கண்டுபிடி பார்க்கலாம், எங்க 2 பேர்ல யார் மேயர் யார் அக்கான்னு அப்படின்னு சவால் விடுறாங்க. யான்காய் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஒருத்தவங்கள பார்த்து, நீங்க தான் அக்கா ஜியாயர் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க, நீ சும்மா கெஸ் பண்ணி தான் சொல்ற, உனக்கு நிஜமாவே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யான்காய் உறுதியா சொல்றான், இல்ல நான் சும்மா கெஸ் பண்ணல, ஏன்னா மேயர் என்கிட்ட இப்படி ஒரு கேள்வியை என்னைக்கும் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிருது. அப்புறம் ஹூ ஜியாயர் சொல்றா, நாங்க 3 நாளா மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது நீ எங்களுக்கு காவலா இருந்தது நிஜமாவே பெரிய விஷயம், அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு மனசார பாராட்டுறா.
யான்காய் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு, சரி நாம இங்கிருந்து கிளம்பி மலைப்பகுதியை நோக்கி நம்ம பயணத்தை தொடரலாம் அப்படின்னு சொல்றான். யான்காய் அவங்கள கூப்பிடும்போது ரொம்ப மரியாதையா யங் லேடி இல்லனா மிஸ் அப்படின்னு சேர்த்து கூப்பிடுறான். அதை கேட்டுட்டு ஹூ மேயர் சொல்றா, யான்காய் ஏன் இவ்வளோ ஃபார்மலா கூப்பிடுற, அதெல்லாம் வேணாம், எங்களை சும்மா பேர் சொல்லி கூப்பிடு, அதுவே போதும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு யான்காய் சரின்னு ஒத்துக்கிறான். அப்புறம் அவங்க எல்லாரும் ஒன்னா கிளம்புறாங்க. அப்போ அவங்க மற்ற குரூப் மெம்பர்ஸை பத்தியும் அங்க நடந்த சண்டைகளை பத்தியும் பேசிட்டே போறாங்க. அவங்க பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த மூலிகை செடியை முன்னாடி சில பீஸ்டுகள் பாதுகாத்துக்கிட்டு இருந்துச்சு, ஆனா இப்போ அங்க இருந்த எல்லா பீஸ்டுகளும் செத்து போச்சு. அந்த மூலிகை அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வரும்போது தான் உன் கையில கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க 6வது ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு பெரிய பீஸ்ட் இருந்துச்சு, அது ரொம்ப பவர்ஃபுல்லானது, அதோட பேரு வீக் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பீஸ்ட் இப்போ தூங்கிட்டு இருக்கு, அது தூங்கிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை அது முழிச்சிருச்சுன்னா அதை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. அவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. ஏதோ ஒரு பீஸ்ட் கத்துற சத்தம் அது. அதை கேட்ட உடனே அவங்க எல்லாரும் நடுங்கிடுறாங்க. நாம எந்த பீஸ்ட்டை பத்தி இப்போ பேசிட்டு இருந்தோமோ அது முழிச்சிருச்சு போல இருக்கு, அதான் இவ்ளோ பெரிய சத்தம் கேட்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. யார் அந்த முட்டாள், தூங்கிட்டு இருக்கிற அந்த பீஸ்ட்டை போய் யாராவது எழுப்புவாங்களா, இது தன்னோட சாவுக்கே நாமளே வழி தேடிக்கிற மாதிரியாச்சே அப்படின்னு கோவப்படுறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக அவங்க வேகமா அந்த இடத்துக்கு ஓடி போறாங்க. அங்க போய் பார்த்தா உண்மையாவே அந்த ஸ்ட்ராங்கான பீஸ்ட் முழிச்சிருச்சு. மற்ற குரூப் மெம்பர்ஸ் எல்லாரும் அந்த பீஸ்ட் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த பீஸ்ட்டுக்கு ஒரு சின்ன காயம் கூட ஏற்படல, அது அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. அப்போ அங்க சூ யான் அங்க இருக்கிறத அவங்க பார்க்கறாங்க. அந்த பீஸ்ட் சூ யான் மேல அட்டாக் பண்ண வருது. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒருவேளை சூ யான் தான் இந்த பீஸ்ட்டை எழுப்பி விட்டுருப்பாளோன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களே யோசிக்கிறாங்க, சூ யான் ரொம்ப புத்திசாலியான பொண்ணு, அவ ஏன் வேணும்னே இப்படி ஒரு ஆபத்தான வேலையை பண்ண போறா அப்படின்னு. அப்போ கரெக்டா லாங் ஹுயியோட அண்ணன் அங்க வர்றான். அவன் வந்த உடனே அந்த 2 சகோதரிகளையும் பார்த்துட்டு, அட நீங்க 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்குறான். ஹூ ஜியாயர் கோவமா, இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் சொல்றான், எல்லாம் அந்த ஜி அப்படின்ற பையனால தான் வந்தது. அந்த பீஸ்ட் அமைதியா தூங்கிட்டு இருக்கும்போது அது ஏதோ ஒரு பெரிய பொக்கிஷத்தை பாதுகாத்துட்டு இருந்துச்சு. அந்த ஜி அதை திருடலான்னு போனா, ஆனா அந்த நேரத்துல அந்த பீஸ்ட் முழிச்சு அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வரும்போது நாங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்த இடத்துக்கு அந்த பீஸ்ட்டை கூட்டிட்டு வந்துட்டான், அதனால தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாத்தையும் விளக்கி சொல்றான். யான்காய் கேட்குறான், அப்படி அவனுக்கு என்ன பொக்கிஷம் கிடைச்சது அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்றான், நாங்க கூட அவன்கிட்ட கேட்டோம் உனக்கு என்ன கிடைச்சதுன்னு சொல்லுன்னு, ஆனா அவன் எதுவுமே கிடைக்கலன்னு பொய் சொல்றான் அப்படின்னு சொல்றான். ஹூ ஜியாயர் இதை கேட்டுட்டு, கண்டிப்பா அவனுக்கு ஏதோ பெரிய விஷயம் கிடைச்சிருக்கு, ஆனா அதை அவன் யாருக்கும் தராம அவன்கிட்டயே வச்சுக்கணும்னு நினைக்கிறான், அதான் இப்படி பொய் சொல்றான்னு புரிஞ்சுக்கிறான். அந்த பையன் மற்றவங்களை காப்பாத்துறதுக்காக சண்டை போடாம ஒரு பொண்ணு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். இது எவ்வளவு கேவலமான விஷயம்னு அவங்க திட்டுறாங்க. லாங் ஹுயியோட அண்ணன் சொல்றான், நாங்க கூட அவனுக்கு உதவி பண்ணலான்னு தான் நினைச்சோம் அந்த பீஸ்ட்டை கொல்றதுக்கு, ஆனா அவனுக்கு என்ன பொக்கிஷம் கிடைச்சதுன்னு அவன் சொல்ல மாட்டேங்கிறான், அதனால எங்களுக்கு உதவி பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றான். அந்த பீஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, சூ யான் கூட அதுகிட்ட போராடிட்டு இருக்கா. சூ யான் தான் அங்க இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, அவ எப்படி அந்த பீஸ்ட்டை சமாளிக்க போறான்னு தெரியல. இனிமே வரப்போற கதையில இன்னும் நிறைய திருப்பங்கள் இருக்க போகுது, அது என்னன்னு அடுத்த சாப்டர்ல பார்ப்போம். ஒரு ஏரியாக்குள்ள நுழைஞ்ச உடனே அங்க ரொம்ப டேஞ்சரான ஒரு ஸ்ட்ராங் பீஸ்ட் கூட எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அங்க ஷோயும் செம்மையா ஃபைட் பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் நம்ம ஜியும் அங்க தான் இருந்தான். போன எபிசோட்ல அந்த ஜி ஒரு புதையலை திருடிட்டு வந்தான்னு நமக்கு தெரியும். அதை துரத்திக்கிட்டு தான் அந்த பீஸ்ட் இங்க வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுது. இப்போ ஷோயு அந்த ஜி கிட்ட ரொம்ப கோவமா கேக்குறா, ஏய் அயோக்கிய ராஸ்கல், உண்மையை சொல்லு, அவங்கிட்ட இருந்து நீ அப்படி என்ன விலை உயர்ந்த பொக்கிஷத்தை திருடுன, அந்த புதையல் எது அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அந்த ஜி, ஐயோ எனக்கு அங்க எதுவுமே கிடைக்கல, உங்ககிட்ட நான் எதையுமே மறைக்க மாட்டேன், கனவுல கூட அப்படி நினைக்க மாட்டேன் அப்படின்னு அப்படியே பச்சையா போய் சொல்றான். ஆனா அந்த ராஸ்கல் கண்டிப்பா ஏதோ எடுத்திருக்கான்னு ஷோயுக்கு நல்லாவே தெரியுது. அவன் பொய் சொல்றத நினைச்சு அவளுக்கு செம கோவம் வருது. இவன் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான், அதான் வெளியே சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு நினைக்கிறா. ஆனா இப்போதைக்கு இவனுக்கு முன்னாடி நிக்கிற இந்த பீஸ்ட்டை காலி பண்றது தான் ரொம்ப முக்கியம், இல்லனா இது எல்லாருக்கும் பெரிய ஆபத்தாகிடும். அதனால ஷோயு தன்னோட குரூப்ல இருக்கிற எல்லாரையும் பார்த்து, எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி போங்க, என்னோட அட்டாக்கை பண்ண விடுங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவளோட எபிலிட்டியை யூஸ் பண்ணி ஒரு பெரிய பொம்மை மாதிரி ஒன்று உருவாக்குறா. அதை தன்னோட பவர் மூலமா கண்ட்ரோல் பண்ணி அந்த பீஸ்ட் கூட மோத வைக்க தயாரா இருக்கா. அவளோட அந்த உருவத்தை பார்த்த உடனே அந்த பீஸ்ட்டுக்கே லைட்டா பயம் வந்துடுது. சுத்தி இருக்கிற மத்தவங்கெல்லாம், ஷோயு நீ உண்மையாவே வேற லெவல், அப்படியே நெருப்பு மாதிரி ஃபைட் பண்ணு, இதே மாதிரி சண்டை போடு அப்படின்னு உற்சாகப்படுத்துறாங்க.
ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த பீஸ்ட் இவ மேல ரொம்ப ஓவரா பிரஷர் கொடுக்க ஆரம்பிச்சிடுது. அந்த பீஸ்ட் பண்ண அட்டாக்ல இவளோட அந்த பெரிய உருவம் அப்படியே உடைச்சு போகுது. இதனால ஷோயுக்கு ரொம்ப அடிபட்டு அவ வாயில இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அந்த பீஸ்ட் ஜெயிக்கிறதுக்கு இன்னும் நிறைய பவர் தேவைப்படுது. ஆனா இப்போ அவளோட பவர் எல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு. சரியா அந்த நேரத்துல அந்த பீஸ்ட் இவளை அட்டாக் பண்றதுக்காக கிட்ட வருது. சுத்தி இருக்கிற எல்லாரும் பயந்து போய் சீக்கிரம் அங்கிருந்து தள்ளிப்போ, அது உன்னை அட்டாக் பண்ண வருது அப்படின்னு கத்துறாங்க. ஆனா பாவம், அவளால அங்கிருந்து நகர கூட முடியல. அந்த அளவுக்கு அவ டயர்ட் ஆகிட்டா. அப்போ பின்னாடி இருந்து யார் வருவா? கண்டிப்பா நம்ம ஹீரோ யான்காய் தான். அவன் சம வேகமா ஓடி வந்து ஷோயுவை காப்பாத்த அவளை தூக்கிட்டு ஓடுறான். அங்க இருக்கிற அந்த 2 சிஸ்டர்ஸும் இதை பாக்குறாங்க. அதுல அந்த உண்மையான பொண்ணு, ப்ளீஸ் எப்படியாவது என் தங்கச்சியை காப்பாத்திடு அப்படின்னு கெஞ்சுறா. யான்காயோட வேகம் மத்தவங்கள அப்படியே ஷாக் ஆக்குது. இவன் இவ்ளோ நேரம் நம்ம பக்கத்துல தானே நின்னுட்டு இருந்தான், அதுக்குள்ள அங்க எப்படி போனான் அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அந்த பீஸ்ட் பண்ண அட்டாக்கை யான்காய் தன்னோட முதுகுல வாங்கிக்கிறான். ஆனா ஷோயுக்கு ஒரு சின்ன அடி கூட படாம பாத்துக்கிறான். அந்த அடியால அவன் அப்படியே தூக்கி வீசப்பட்டு தரையில விழுறான். அவனுக்கு ரொம்ப அடிபட்டு மயக்கமாயிடுறான். இத பார்த்த மத்தவங்கெல்லாம் மிரண்டு போறாங்க. என்னடா இது, இவன் வெறும் செகண்ட் ஸ்டேஜ்ல தானே இருக்கான், இவனுக்கு இவ்ளோ தைரியமா, இவ்ளோ பெரிய ஸ்டெப் எடுத்து அந்த பீஸ்ட் கிட்டேயே போயிட்டானே அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஷோயு பதறி போய் யான்காயை எழுப்ப ட்ரை பண்றா. யான்காய் கண்ணு முழிச்ச உடனே மத்தவங்களுக்கெல்லாம் ஒரே நிம்மதி. அப்பாடா, இவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான், இவன் பாடி இவ்ளோ பெரிய அடியை எப்படி தாங்குச்சு அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஷோயு, யான்காய் நீ ஓகேவா அப்படின்னு கேட்க, அவன் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். மத்தவங்க எல்லாரும் இவனை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. மத்தவங்க உயிரை காப்பாத்த தான் உயிரையே பணைய வைக்கிற இவன் உண்மையாமே ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்த அந்த ஜீக்கு அப்படியே வயிறெரியுது. ஷே, நான் தான் முதல்ல போய் காப்பாத்திருக்கணும். அப்போ எல்லாரும் என்னைய பாராட்டியிருப்பாங்க. இந்த அயோக்கியனை எல்லாரும் பாராட்டுறாங்களே அப்படின்னு பொறாமையில துடிக்கிறான். அந்த இடத்துல இருந்த ராபுக்கு கூட யான்காய் மேல இருந்த அபிப்பிராயம் அப்படியே மாறிடுது. நான் நினைச்சதை விட இவன் ரொம்ப வித்தியாசமானவன் அப்படின்னு அவ யோசிக்கிறா. இதுக்கு நடுவுல ஷோயு தன்னோட பனிசக்தியை யூஸ் பண்ணி அந்த பீஸ்ட்டை அப்படியே ஐஸ்குள்ள வச்சு லாக் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அவ மத்தவங்க கிட்ட, இப்போதைக்கு இதை ஐஸ்ல லாக் பண்ணிட்டேன், எல்லாரும் சீக்கிரம் இங்கிருந்து கிளம்புங்க, என்னோட பவர் எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்னாம மறுபடியும் இதை ஐஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றா. ஆனா அங்க இருக்கிறவங்க, இதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல, அது நம்ம எல்லாரையும் நோட்டீஸ் பண்ணிடுச்சு, நம்ம எங்க போனாலும் அதை நம்மள துரத்திட்டு வரும், தப்பிக்க வழியே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஷோயு, அப்போ நான் வேற டைரக்ஷன்ல போறேன், அது ஏன் பின்னாடி வரும், அந்த கேப்ல நீங்க தப்பிச்சிடுங்க அப்படின்னு ஒரு பிளான் சொல்றா. யான்காய் இதை கேட்டுட்டு அவளை அப்படியே உத்து பார்க்கறான். ஷோயுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் என்னையே இப்படி பார்க்கற அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவன், இல்ல, இந்த மாதிரி ஒரு சீனியரா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம், எல்லா பொறுப்பையும் நீயே எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்காக உயிரை கூட கொடுக்க ரெடியா இருக்கியே, அதை நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா கவலைப்படாத, நம்ம ஏன் இங்கிருந்து ஓடணும், பேசாம அந்த பீஸ்ட்டை இங்கேயே கொன்னுடுவோம், அப்போ அது நம்மளை துரத்தாதில்ல அப்படின்னு சொல்றான். ஷோயு அப்படியே ஷாக் ஆகி, என்னது, இதை எப்படி கொல்ல முடியும், இது என்ன சாதாரண நாய்க்குட்டியா இல்ல பூனையா, இதை கொல்றது அவ்வளோ ஈஸி இல்ல அப்படின்னு சொல்றா. அதுக்குள்ள அந்த ஐஸ் எல்லாம் உடைய ஆரம்பிக்குது. யான்காய் எல்லாரையும் பார்த்து, ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க, எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி போங்க, இதோ இந்த பீஸ்ட் கிட்ட யாரும் வராதீங்க அப்படின்னு சொல்றான். யான்காய் அந்த பீஸ்ட் கிட்ட போய் தன்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ண ரெடி ஆகுறான். அந்த குட்டி பொம்மை மூலமா அவனுக்கு கிடைச்ச அந்த ஸ்டார் ஸ்கில் இப்ப ட்ரை பண்ண போறான். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இது என்ன புதுவிதமான ஸ்கில்லா இருக்கு அப்படின்னு குழப்பமா பாக்குறாங்க. அந்த பீஸ்டும் இவனோட அட்டாக்கை பார்த்து கொஞ்சம் பயந்து பின்னாடி போகுது. யான்காய்க்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா கூட, மாஸ்டர், இந்த ஸ்கில் செம பவர்ஃபுல் தான், ஆனா ஒரே ஒரு குத்துல இந்த பீஸ்ட்டை காலி பண்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லுது. ஆனா யான்காய் எதை பத்தியும் கவலைப்படாம நேரா அந்த பீஸ்ட் கிட்ட போறான். மத்த குரூப் மெம்பர்ஸும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண வராங்க. யான்காய் செம பவரா ஒரு குத்து விடுறான். அந்த அடியில அந்த பீஸ்ட் சாகலனாலும் அதுக்கு பயங்கரமான காயம் ஏற்படுது. அதோட உடம்புல இருந்து ரத்தம் பீறிட்டு வருது. தோலே கிழிஞ்சு போயிடுச்சு. இதை பார்த்த மற்றவங்க எல்லாம், இவங்கிட்ட இவ்ளோ பவரா அப்படின்னு மிரண்டு போறாங்க. அங்க இருந்த ஃபேங் அப்படிங்கிறவனும் யான்காயை பார்த்து, இவன் செம ஆளுதான் அப்படின்னு ஒத்துக்கிறான். யான்காய் இப்போ மற்றவங்க கிட்ட, என்னோட வேலை முடிஞ்சது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு டேமேஜ் கொடுத்துட்டேன், இனிமே அது உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, இனிமே மற்ற வேலையை நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றான். ஷோயு உடனே எல்லாருக்கும் குரல் கொடுத்து அட்டாக் பண்ண சொல்றா. ஆனா அந்த மத்த குரூப்ல இருக்கிற லாங் வியூவோட அண்ணன், இது அவங்க பிரச்சனை, நாம ஏன் நடுவுல போகணும் அப்படின்னு பயந்து போய் சொல்றான். அவளோட தங்கச்சிக்கு செம கோவம் வருது. நீ ஒரு கோழை, நீ வேணா இங்கேயே இரு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அதுக்கப்புறம் ஃபேங்கும், இவ்வளோ தைரியமான பையன் சண்டை போடும்போது நாம வேடிக்கை பார்த்தா நாம மனுஷங்களே இல்லைன்னு சொல்லி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த பீஸ்ட்டை அட்டாக் பண்றாங்க.
எப்பவுமே அடிச்சுக்கிற இந்த 3 குரூப்பும் இப்போ ஒன்னா சேர்ந்து சண்டை போடுறத பார்த்து ஷோயு ஆச்சரியப்படுறா. ஹூயின் அப்படிங்கிற பொண்ணு யான்காய் கிட்ட ஓடி வந்து, நீ ஓகேவா, உன் எலும்பு எதுவும் உடையலையே அப்படின்னு அக்கறையா கேட்குறா. யான்காய் சிரிச்சுக்கிட்டே, நான் சேஃபா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதை பார்த்து அந்த இடத்துல இருந்த இன்னொரு பொண்ணும் அவன்கிட்ட வரணும்னு நினைச்சா, ஆனா ஏற்கனவே ஒரு பொண்ணு அங்க இருக்கிறத பார்த்துட்டு முறைச்சிக்கிட்டு மறுபடியும் சண்டைக்கு போயிடுறா. அந்த பீஸ்ட் இன்னும் சாகல, அது என்ன ஆகும்னு அடுத்த சாப்டர்ல தான் தெரியும். அந்த 3 குரூப் மெம்பர்ஸும் ஒன்னா சேர்ந்து அந்த பெரிய பீஸ்ட் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு ஒரு முடிவு கட்ட நினைக்கிறப்ப பீஸ்ட் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம யான் கையோட கண்ணு இப்போ மெல்லமா திறக்குது. இத பார்த்த மத்தவங்க எல்லாம் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் கண்ணு முழிச்சிட்டான், இனிமே இவனால நமக்கு ஏதாவது பெரிய முசீபத் வந்துருமோன்னு பயப்படுறாங்க. அப்போ அங்க ஒருத்தன் சொல்றான், மச்சான், அந்த பீஸ்டுக்கு எங்க அடிபட்டதோ அங்க பயங்கரமா டேமேஜ் ஆகிருக்கு. சோ இப்போ நாம எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணா கண்டிப்பா அதை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்றான். கண்டிப்பா இப்போ அட்டாக் பண்ணா அது செத்துருன்னு தெரிஞ்சதும் ஷூ மினாரோட பெரிய அக்கா அவளோட அட்டாக்க தயார் பண்றா. ஷார்ப்பா அதோட தலையிலேயே அட்டாக் பண்ணிடுறா. அப்போ ஷூ மினாரும் வந்து அவளோட சோலார் லைட் பவரை வச்சு அந்த பீஸ்டோட மண்டையிலேயே அடிக்கிறா. அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியா அந்த பீஸ்ட் அங்கேயே செத்து போயிடுது. இத தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த ஃபெங்குங்கிறவன் சொல்றான், அப்பாடா, ஒரு வழியா செத்துருச்சு. நாம மட்டும் தனியா சண்டை போட்டிருந்தா கண்டிப்பா இதை தோற்கடிச்சிருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறான். அந்த பீஸ்டுக்கு அடிபட்டதுக்கு அப்புறம் கூட நாம இதை ஈஸியா முடிச்சிருக்க முடியாது. ஷூமினார் மட்டும் இல்லன்னா இது நடந்திருக்காதுன்னு நினைக்கிறான். அந்த நேரத்துல இன்னும் சில பேர் அந்த ஏரியாவுக்கு வர்றாங்க. அவங்களும் வந்து பார்த்துட்டு, என்னது, இவ்ளோ பெரிய பீஸ்ட் செத்துருச்சா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. நம்ம யான் கை இன்னும் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு அடிப்பட்ட இடத்துல ஷூமினார் ரொம்ப பாசமா கட்டு போட்டுட்டு இருக்கா. இதை இன்னொரு பக்கம் இருந்து சாராக்காரனும் பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு இப்போ லைட்டா பொறாம வர ஆரம்பிக்குது. அவ மனசுக்குள்ள, ஐயோ, ஸ்டார்டிங்ல எனக்கு யான்கை பத்தி சரியா தெரியாம போச்சே, இவன் ஏதோ ஒரு சாதாரண வீக்கான பையன் நினைச்சிட்டேன், இவன் என்ன பண்ணிட போறான்னு தப்பா கணக்கு போட்டுட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்றா. எனக்கு முன்னாடியே இவன் பவர் தெரிஞ்சிருந்தா நான் இவனை விட்டு போயிருக்க மாட்டேன், இவன் பக்கத்திலேயே இருந்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறா. அன்னைக்கு மட்டும் நான் அப்படி பண்ணாம இருந்திருந்தா இப்போ யான்கை பட்டத்துல அந்த கட்டு போடுற இடத்துல ஷூமினார் இருக்க மாட்டா, நான் தான் இருந்திருப்பேன். என் தரையெழுத்து இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு வருத்தப்படுறா. அதே மாதிரி நம்ம நிக் இருக்கான்ல, அவனுக்கு யான்கை மேல பயங்கர காண்டேறுது. ஏன்னா அங்க இருக்கிற எல்லாரும் யான்கை அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு செம கடுப்பா வருது, இவன் பேரை எல்லாரும் இப்படி சொல்றாங்களே அப்படின்னு அவனோட ஆளுங்க கிட்ட சொல்றான். இப்போ இவனை தீத்து கட்டுறதுக்கு இதுதான் சரியான டைம், இவனை இப்பவே இங்கேயே முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு பிளான் போடுறான். அவனோட ஆளு ஒருத்தன், தலைவா நீங்க விடுங்க, நான் போய் இப்பவே அவனை முடிச்சிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றான். யான்கை அங்க நிம்மதியா உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடி நிக் மெல்லமா போறான். அவன் மனசுல என்ன ஓடுதுன்னா, யான்கைக்கு இப்போ உடம்புல அடிபட்டிருக்கு, அவனால தன்னை டிஃபென்ஸ் பண்ணிக்க முடியாது, அவன் இப்போ வீக்கா இருக்கான் அப்படின்னு நினைக்கிறான். அதுவும் இல்லாம அவன் பக்கத்துல இப்போ அந்த ஒரு பொண்ணு ஷூமினார் மட்டும்தான் இருக்கா. அவ என்னை விட ரொம்ப வீக், சோ அவனால யான்கைய காப்பாத்தவே முடியாது அப்படின்னு தப்பு கணக்கு போடுறான். நிக் அட்டாக் பண்ண தயாராகிறான். ஆனா யான்கை அதை நோட்டீஸ் பண்ணிடுறான். டக்குன்னு பின்னாடி திரும்பி, என்ன நிக் பாய், எப்படி இருக்க அப்படின்னு கேட்கறான். இதை கேட்டதும் நிக் அப்படியே ஷாக் ஆகி பயந்துடுறான். கையில வச்சிருந்த ஆயுதத்தை பின்னாடி மறைச்சிட்டு, நான் நல்லா இருக்கேன் பாய், ரொம்ப நல்லா இருக்கேன், உனக்கு என்ன அப்படின்னு மழப்புறான். யான்கை சிரிச்சுட்டே, எனக்கு என்னவா, ஆனா எனக்கு என்னமோ அப்படி தோணலையே, நீ என்னை இங்க கொலை பண்ண வந்த மாதிரி தெரியுதே அப்படின்னு டைரக்டா கேட்டுடுறான். நிக் பயத்துல பதறி போய், ஐயோ இல்லவே இல்ல, நான் ஏன் உன்னை கொலை பண்ண போறேன், நாம 2 பேரும் ஒரே குரூப் ஆளுங்க தானே, ஒரே டீம்ல இருக்கிறவனை நான் ஏன் கொல்லணும் அப்படின்னு போய் சொல்றான். ஆனா யான்கை விடுறதா இல்ல. சரி அப்படி இல்லன்னே வச்சுப்போம், ஆனா உனக்கு உண்மையாவே என்ன கொல்ற அளவுக்கு பவர் இருக்குன்னு நினைக்கிறியா, உன் பவருக்கும் ஏன் பவருக்கும் ஏதாவது மேட்ச் இருக்கா அப்படின்னு கேட்கறான். இதை கேட்டதும் நிக்குக்கு பேண்டே நனைஞ்சிருச்சு. ஏன்னா யான்கை அந்த 6வது ஸ்டேஜ் பீஸ்டையே ஒரே ஒரு குத்துல மயங்க வச்சவன். அவனோட பவர் இப்போ நிக்குக்கு நல்லா புரியுது. ஐயோ, இவன்கிட்ட நாம எங்க போட்டி போடுறது, இவன் நினைச்சா ஒரே குத்துல நம்ம உயிரை எடுத்துடுவான் அப்படின்னு பயந்துகிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓட பாக்குறான். ஆனா யான்கை சும்மா விடுவானா, அந்த குகைக்குள்ள கிடைச்ச ஸ்பெஷல் பிளேட் இருக்குல்ல, அதை எடுத்து நிக்கு மேல வீசுறான். அந்த கத்தி கரெக்டா போய் நிக்கோட நெஞ்சில பாயுது. அவன் அங்கேயே செத்து விழுந்துடுறான். அவன் செத்த உடனே அந்த கத்தி மறுபடியும் யான் கைக்கே வந்துடுது. அந்த கத்திக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மாளுக்குல அது ஆஹா, என்ன ஒரு டேஸ்ட், என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அந்த பிளேடு நிக்கோட ஆத்மாவை அப்படியே அப்சர்வ் பண்ணிடுச்சு. அந்த ஆத்மா சொல்லுது, இந்த நிக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கெட்டவன், இவன் எவ்வளவு மோசமானவனோ அவனோட ஆத்மா அவ்வளவு டேஸ்டா இருக்கு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுது. யான்கை இது என்ன பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் நில்லு, இந்த கத்திக்கு ஆத்மாவை இழுக்கிற பவர் கூட இருக்கா அப்படின்னு கேக்குறான்.
அதுக்கு அந்த ஆன்மா, மன்னிக்கணும் மகாராஜா, உங்களுக்கு இது பிடிக்கும்னு நான் நினைச்சேன், ஆனா உங்களுக்கு இது பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லுது. யான்கை கேக்குறான், யாரையாவது இந்த கத்தியால கொன்னா அவங்க ஆத்மாவை இது இழுத்துக்கொன்னு என்கிட்ட ஏன் சொல்லல அப்படின்னு கோவமா கேக்குறான். அதுக்கு அந்த ஆன்மா ரொம்ப பயந்து போய், ஆமா மகாராஜா, அப்படி ஒரு விஷயம் இருக்கு, ஆனா உங்களுக்கு இது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியல, சாரி, இனிமே இப்படி நடக்காது அப்படின்னு கெஞ்சுது. யான்கை சொல்றான், நீ ஆத்மாவை இழுத்ததுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்ச பாரு, அதுதான் எனக்கு சம கோவத்தை வர வைக்குது அப்படின்னு வார்னிங் கொடுக்கறான். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், இனிமே ஏதாவது மறைச்ச அப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும் அப்படின்னு மிரட்டுறான். அந்த ஆன்மா பயத்துல நடுங்கிக்கிட்டு, சரி மகாராஜா, எனக்கு புரிஞ்சுது, இனிமே எதுவுமே மறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் அந்த ஆன்மா தூரத்துல நிக்கிற ஒரு பொண்ணை காட்டி, மகாராஜா, அந்த பொண்ணு உங்களை நோட்டீஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுது. யான்கை சொல்றான், அவ பார்த்தா எனக்கு என்ன, எனக்கு கவலை இல்ல அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த ஆன்மா விடாம, இல்ல மகாராஜா, நான் அதை சொல்ல வரல, அந்த பொண்ணோட பவர் லெவல் கிட்டத்தட்ட என்னோட லெவல்கே இருக்கு, அவளுக்கு நான் மட்டும் நல்ல ட்ரைனிங் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் ஒரு வருஷத்துல அவளை பயங்கர ஸ்ட்ராங்கா மாத்திருவேன் அப்படின்னு ஐடியா கொடுக்குது. அவ அவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிட்டா அவ உங்களோட ஒரு பவர்ஃபுல் பார்ட்னரா இருப்பா, நீங்க பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் அவளை வச்சு பண்ணலாம், உங்களோட இஷ்டம் மகாராஜா, நீங்க பெர்மிஷன் கொடுத்தா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லுது. ஆனா யான்கை இப்போதைக்கு வேணான்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஃபெங்கு அந்த செத்துப்போன பீஸ்ட் கிட்ட போறான். எல்லா பீஸ்டுக்குள்ளேயும் ஒரு சென்டர் கோர் இருக்கும்ல, அது இந்த 6வது ஸ்டேஜ் பீஸ்ட் கிட்ட கண்டிப்பா இருக்கும்னு அதை தேடி எடுக்கிறான். இது 6th ஸ்டேஜ் பீஸ்ட் கோர், இது ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்றான். அப்போ ஷூமினாரோட அக்காவும் அந்த லாங்கோட பெரிய அண்ணனும் அங்க வராங்க. லாங்கோட அண்ணன் சொல்றான், என்ன ஃபெங், இந்த மொத்த கோரையும் நீயே வச்சுக்கணும்னு பாக்குறியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஃபெங்கு, ஆமா, எனக்கும் அப்படி ஒரு ஆசைதான், ஆனா நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் இதை கொன்னீங்க, சோ இதை நான் மட்டும் வச்சுக்க எனக்கு தைரியம் இல்ல, ஆனா இதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறான். யான்கை தான் இதுல பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்கான், அவனுக்கு தான் இது ஃபுல்லா போய் சேரணும்னு ஒரு பக்கம் பேச்சு ஓடுது. ஆனா லாங்கோட அண்ணன், எவன் பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா எங்க குரூப் ஆளுங்களும் கம்மியா ஒன்னும் உழைக்கல, நாங்களும் பயங்கரமா கஷ்டப்பட்டு தான் சண்டை போட்டோம், சோ எங்களுக்கும் இதுல பங்கு வேணும் அப்படின்னு சத்தம் போடுறான். இவங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஃபெங் கையில இருந்த அந்த கோரு திடீர்னு காத்துல பறக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த ஏரியால சுத்தி இருந்த மத்த 7 பீஸ்டுங்களோட கோரும் காத்துல பறந்து வருது. மொத்தம் 8 பீஸ்ட், இதுல 7 பீஸ்ட் இவங்க முன்னாடியே கொன்னுட்டாங்க, இது 8வது பீஸ்ட். இப்ப அந்த 8 கோரும் காத்துல ஒன்னா சேர்ந்து பறக்கிறத பார்த்து எல்லாரும் குழம்பி போயிடுறாங்க. அப்படியே அந்த இடத்துல ஒரு பெரிய மேகம் மாதிரி உருவாகுது. வானத்துல ஏதோ விசித்திரமா நடக்குது. எல்லாரும் வானத்தை பார்த்துட்டு, என்ன நடக்குது இங்க அப்படின்னு பயப்படுறாங்க. யான்கை பக்கத்துல இருக்கிற அந்த ஆன்மா சொல்லுது, இதத்தான் சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. யான்கைக்கு ஒன்னும் புரியல. டேய், என்னன்னு தெளிவா சொல்லுகா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த ஆன்மா சொல்லுது, இந்த பீஸ்ட் எல்லாம் எதுக்கு இங்க வந்ததுன்னா, இங்க வர்றவங்களோட பவரை செக் பண்றதுக்கு தான். இது ஒரு டெஸ்ட் டிவைஸ் மாதிரி. நீங்க இப்ப எல்லா பீஸ்டையும் கொன்னுட்டீங்கன்னா நீங்க ரொம்ப பவர்ஃபுல்னு அர்த்தம். சோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நீங்க எல்லாரும் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுது. யான்கை, சரி இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த ஆன்மா சொல்லுது, இனிமேதான் மெயின் விஷயமே இருக்கு, வானத்துல பாரு, ட்ரூ இன்ஹெரிட்டன்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லுது. அதாவது இன்ஹெரிட்டன்ஸ்னா, இப்போ உங்க அப்பா ஒரு சொத்து வச்சிருக்காருன்னா அதுக்கப்புறம் அது உங்களுக்கு வந்து சேரும்ல, அதுக்கு நீங்க தான் வாரிசு. அதே மாதிரி இந்த மொத்த ஏரியாவுக்கும் யாரு ராஜாவா ஆக போறாங்கன்னு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்ல யாரு பாஸ் ஆகுறாங்களோ அவங்க தான் இந்த இடத்தோட ராஜா. யான்கை இதெல்லாம் கேட்டுட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டெஸ்ட் எப்படி இருக்க போகுது, யார் இதுல ஜெயிக்க போறாங்க அப்படிங்கறதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அந்த இடத்துல வானத்துல ரொம்ப வித்தியாசமான மேகங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. இது எதுக்குன்னா, பின்னாடி வரப்போற அந்த இன்ஹெரிட்டன்ஸ் டெஸ்ட்டுக்காக தான் இப்படியெல்லாம் நடக்குது. அப்போ அந்த இருக்கிற அந்த ஆத்மா திரும்பவும் என்ன சொல்லுதுன்னா யான்கை கிட்ட, யான்கை கவனி, அதாவது என் மகாராஜா சோனியா, நீங்க கொஞ்சம் பின்னாடி போயிருங்க அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இப்ப இங்க நடக்க போற அந்த விஷயத்தினால ஒரு பெரிய ஆரா கிரியேட் ஆகும், பயங்கரமான மின்னல்லாம் வரும், அப்புறம் இன்னும் என்னென்ன விபரீதம் நடக்கும்னே தெரியாது. நீங்க மட்டும் இதுக்கு பக்கத்துல இருந்தீங்க உங்களுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வந்துடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு தூரம் பின்னாடி போக முடியுமோ அவ்வளவு தூரம் போயிருங்கன்னு எச்சரிக்குது. இதை கேட்டதும் யான்கைக்கு விஷயம் புரிஞ்சிடுது. உடனே யான்கை அங்க இருக்கிற ஹூ மெய்னா கிட்ட என்ன சொல்றானா, இங்க ஒரு விஷயம் பண்ணு, உன் குரூப்ல இருக்கிற மத்தவங்க எல்லார்கிட்டையும் சொல்லி எல்லாரையும் பின்னாடி போக சொல்லு, இங்க இருந்து அட்லீஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் தூரமாவது தள்ளி போயிருங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹூ மெய்னாவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட குரூப் ஆளுங்க கிட்ட போய், யாரும் இங்க நிக்காதீங்க, எல்லாரும் 2 கிலோமீட்டர் பின்னாடி போயிருங்க அப்படின்னு கத்துறான். ஆனா அங்க இருக்கிற எந்த ஒரு பயலும் அவ சொன்ன பேச்சை கேட்கற மாதிரி தெரியல.
அவனுங்க மனசுக்குள்ள இந்த ராட்சசி பேச்ச நாம ஏன் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறானுங்க. ஆனா அந்த நேரத்துல சோயுயான் சொல்ற பேச்ச அவனுங்க கேட்கறானுங்க. ஏன்னா அவ சொல்றான்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு அவனுங்களுக்கு தெரியும். அதனால வேற வழி இல்லாம அந்த குரூப்ல இருக்கிற மத்த ஆளுங்க எல்லாரும் பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவனுங்களுக்குள்ள ஒரு சந்தேகம். ஏன் இந்த சோயுயான் அந்த யான்கை சொன்ன பேச்ச அப்படியே கேட்கறா அப்படின்னு பேசிக்கிறானுங்க. அதுக்கு ஒருத்தன் சொல்றான், அவன் சொன்னதை கேட்டுட்டு அமைதியா வர வேண்டியது தானே, உனக்கு எதுக்கு இப்ப தேவையில்லாத ஆராய்ச்சி அப்படின்னு திட்டுறான். அதே மாதிரி மத்த குரூப் ஆளுங்களும் அவங்க 2 பேரும் பின்னாடி போறத கவனிச்சுட்டு நாமளும் இங்க இருந்து பின்னாடி போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாரும் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு தள்ளி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சோயுயான் யான்கை கிட்ட கேக்குறா, நம்ம 2 கிலோமீட்டர் தூரம் வந்துட்டோம், இன்னும் பின்னாடி போகணுமா? அதுக்கு யான்கை இல்ல, இப்போதைக்கு இந்த தூரம் போதும் அப்படின்னு சொல்றான். அப்போ சோயுயான் அந்த நாயக் விஷயத்தை பத்தி பேசுறா. அந்த நாயக் உன்னை கொல்ல வந்தான், அதனால தான் நீ அவனை கொன்னுட்ட, கவலைப்படாத, இத பத்தி நான் மேல ரிப்போர்ட் பண்ணிடுறேன், உனக்கு இதனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் யான்கைக்கு ஒரு பெரிய நிம்மதி. அவளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறான். இதுக்கப்புறம் ஹூ மெய்னாவும் அவளோட அக்கா ஹூ ஜியாவும் யான்கை கிட்ட வராங்க. இதை பார்த்ததும் யான்கைக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது. ஏன்னா ஏற்கனவே அந்த குரூப் பசங்க யான்கை மேல செம கடுப்புல இருக்கானுங்க. இப்போ இவ்ளோ அழகான 2 பொண்ணுங்க அந்த குரூப்பை விட்டுட்டு இவங்கிட்ட வந்து பேசினா அவனுங்களுக்கு இன்னும் வயிறு எரியும்ல. இவ்ளோ அழகான பொண்ணுங்க நம்ம குரூப்ல இருந்தும் நம்ம கிட்ட வந்து பேச மாட்டேங்கிறாங்களே, ஆனா இவங்கிட்ட போறாங்களே அப்படின்னு அந்த பசங்க எல்லாம் செம காண்ட்ல இருக்கானுங்க. இதனால யான்கை ஒரு மாதிரி அப்செட் ஆகி மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு, ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். உடனே ஹூ மேனாவோட அக்கா, ஏன் உன் மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே, எங்களை பார்த்தது உனக்கு பிடிக்கலையா, ஏன் மூஞ்சி இப்படி தொங்க போட்டு வச்சிருக்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு யான்கை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, உங்களை மாதிரி 2 அழகான பொண்ணுங்க என் கூட வந்து பேசும்போது எனக்கு ஏன் பிடிக்காம போக போகுது அப்படின்னு சமாளிக்கிறான். அதை கேட்டதும் சோயுயான், நீ பார்க்கறதுக்கு ரொம்ப சீரியஸான ஆள் மாதிரி இருக்க, உனக்கு இந்த ஃப்ளர்ட் பண்ணவெல்லாம் வராதுன்னு நினைச்சேன், ஆனா எங்ககிட்டயே வேலையை காட்டுறியா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு யான்கை, இதுல என்ன ஃப்ளர்ட் இருக்கு, நீங்க 2 பேரும் உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கீங்க, நான் அந்த அழகை தான் பாராட்டினேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஹூ ஜியாவோ, அப்படியா விஷயம், சரி சரி, பாராட்டுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றா. ஹூ மெய்னா கூட மனசுக்குள்ள, அப்போ உண்மையாவே நான் அழகா இருக்கேன்னு தான் சொல்றானா அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறா. அப்புறம் யான்கை அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றான். நீங்க 2 பேரும் என் கூடவே இருந்தீங்கன்னா உங்க குரூப் பசங்களுக்கு என் மேல இன்னும் கோபம் வரும், அவங்க எனக்கு எதிரியா மாறிடுவாங்க, அதனால கொஞ்சம் தள்ளி இருங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த அக்கா தங்கச்சி 2 பேரும், ஏன் உனக்கு என்ன பயமா இருக்கா, உன் பேண்ட்ல நனைச்சிட்டியா அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. யான்கை, பயமெல்லாம் ஒன்றும் இல்ல, ஆனா தேவையில்லாம இப்போ எனக்கு புதுசு புதுசா எதிரிகளை உருவாக்கணும், அதான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த பெரிய அக்கா சொல்றா, ஏண்டா பயப்படுற, நாங்க கவனிச்சோம் உன் குரூப் பசங்களே உனக்கு எதிரியா இருக்கும்போது இப்போ இவங்க எதிரியான என்ன ஆயிடப்போகுது அப்படின்னு சாதாரணமா பேசுறா. அதுவும் இல்லாம அவ இன்னும் ஒரு படி மேல போய், வேணும்னா ஒன்னு பண்ணவா, இவங்க முன்னாடி உன் கண்ணுக்குள்ள ஒரு கிஸ் பண்ணவா, அப்போ இன்னும் செமையா அவனுங்க வயிறு எரியும்ல அப்படின்னு வம்பு இழுக்கிறா. இதை கேட்டதும் யான்கை ஒரு ஆர்வத்துல, சூப்பர் ஐடியா, அப்படியே பண்ணுங்க, முடிஞ்சா லிப்ஸ்லயே ஒரு கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த அக்கா சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னா, நிஜமா பண்ண மாட்டா. அதனால அவ உடனே பின்வாங்கி, சீ போடா, உனக்கு நான் கிஸ் பண்ணுவேனா, அதெல்லாம் கனவுல தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறா. அந்த நேரத்துல பேங் அப்படின்னு ஒருத்தன் வர்றான். அவன் யான்கை கிட்ட வந்து ரொம்ப பாசமா பேசுறான். யான்கை, எப்படி இருக்க, உனக்கு அடி எதுவும் படலையே அப்படின்னு ரொம்ப ஐஸ் வைக்கிறான். அப்புறம் அவன், யான் நீ அன்னைக்கு ஒரு பஞ்ச் வச்சியே, அதை பார்த்த உடனே எனக்கு தலை சுத்திருச்சு தெரியுமா அப்படின்னு புகழ்ந்து தள்ளுறான். பேங்க் தொடர்ந்து சொல்றான், உன்னோட லெவல் கம்மியா இருந்தாலும் உன்னோட பவர் மட்டும் வேற லெவல்ல இருக்கு. எனக்கு உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கு, அதுவும் சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, 2 அண்ணன் தம்பிங்க மாதிரி பழகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ பின்னாடி இருந்த ஹூ மெய்னாவோட அக்கா, எனக்கு என்னவோ இவன் ஏதாவது காரியம் ஆகணும்னு தான் இப்படி பேசுறான்னு தோணுது அப்படின்னு சொல்றான். யான்கைக்கும் அது புரிஞ்சிடுது. அதனால பேங்க் கிட்ட, சரி சரி, இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் ஓரமா வை, உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும் அதை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பேங், உண்மைதான், நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுன்னு ஒத்துக்கிறேன், இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு ஏதோ தெரியும்னு எனக்கு தோணுது, அதை பத்தி தெரிஞ்சிக்க தான் வந்தேன். வானத்துல அந்த மேகங்கள் வரத பார்த்த உடனே நீ எல்லாரையும் பின்னாடி போக சொன்னியே, அப்போ உனக்கு ஏதோ விஷயம் தெரியும் தான் அர்த்தம். உனக்கு தெரிஞ்சதை எங்ககிட்டயும் கொஞ்சம் சொல்லேன், ஆனா நாங்க உன்னை கட்டாயப்படுத்தல, உனக்கு இஷ்டம் இருந்தா சொல்லு, இல்லனா விடு, எல்லாம் உன் விருப்பம்தான் அப்படின்னு ரொம்ப பவ்யமா கேட்கறான். யான்கை யோசிக்கிறான், இவனோட குரூப் கூட எனக்கு செட் ஆகாது தான், ஆனா இந்த பேங்க் பார்க்கறதுக்கு அவ்வளோ கெட்டவன் மாதிரி தெரியல, ஓரளவுக்கு நல்லவனா தான் தெரியறான். இவனுக்கு ஒரு சின்ன உதவி பண்ணா நாளைக்கு இவன் அதை ஞாபகம் வச்சுப்பான்ல அப்படின்னு நினைச்சிட்டு அவன் கிட்ட சொல்றான். எனக்கு எல்லாம் தெரியாது, ஆனா ஒரு சின்ன ஐடியா இருக்கு, வானத்துல இப்போ ஒன்று வரப்போகுது,
அது வந்ததுக்கப்புறம் எல்லாம் தெளிவா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றான். பேங்க் புரியாம வானத்துல என்ன வரப்போகுது அப்படின்னு கேக்குறான். யான்கை ஒரு ஜாடை காட்டுறான். அதை பார்த்ததும் பேங்க் ஒரு புத்திசாலி மாதிரி புரிஞ்சுக்கிட்டு, அடப்பாவியமே, இந்த இடத்தோட இன்ஹெரிட்டன்ஸ் டெஸ்டா கண்டிப்பா அதுவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் யான்கைக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு, நம்ம இங்கிருந்து வெளியே போனதுக்கப்புறம் உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் என் குரூப்புக்கு வா, நான் உன்னை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் யான்கை அந்த அக்கா தங்கச்சிங்க கிட்டயும் பேசுறான். உங்களுக்கும் இந்த விஷயம்தான் வேணும்னு எனக்கு தெரியும். இப்ப நான் சொல்லிட்டேன்ல, அதனால தயவு செஞ்சு என் பக்கத்துல இருக்காதீங்க. எனக்கு தேவையில்லாத எதிரிகளை உருவாக்கி விடாதீங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பெரிய அக்கா, சரிடா நாங்க போறோம், ஆனா நீ சொன்னதுக்காக நாங்க போகல, எங்களுக்கு போகணும்னு தோணுது, அதனால போறோம் அப்படின்னு ஒரு சீன் போடுறான். அவங்க கிளம்பும்போது அந்த சின்ன பொண்ணு ஹூமைனா அவங்க அக்காவை தடுத்து, ஏன் அக்கா இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்குறா. அப்புறம் அவங்க யான்கை கிட்ட, நாங்க இங்க வந்ததுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. நீ அந்த இன்ஹெரிட்டன்ஸ் இடத்துக்கு போகும்போது நாங்க உன் கூட உன் பாடிகார்டு மாதிரி வருவோம். நீ எங்களுக்கு இவ்வளோ முக்கியமான தகவலை சொன்னதுக்காக நாங்க உன் கூடவே இருந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. யான்கை யோசிக்கிறான். சரிதான், எப்படினாலும் எல்லாருமே அந்த இடத்துக்கு தான் போக போறாங்க, அங்க என்ன இருக்குன்னு பார்க்க. நாம எல்லாரும் ஒண்ணா இருந்தா இன்னும் சேஃபா இருக்கலாம். நீங்களும் என் கூடவே வாங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஒரு வழியா வானத்துல நடந்த அந்த விசித்திரமான விஷயங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருது. இப்ப வானத்துல இருந்து ஒரு கோல்டன் கலர்ல ஒரு ஏணி தெரியுது. அது பார்க்கறதுக்கு ரொம்ப உயரமா ஒரு 1000 மாடி கட்டடம் அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கு. யான்கை அந்த ஆத்மா கிட்ட கேக்குறான், ஆத்மா, நீ சொன்ன இன்ஹெரிட்டன்ஸ் இதுதானா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த ஆத்மா, இல்ல மகாராஜா, இது வெறும் ஏணிதான். இதுல 1000 படிகள் இருக்கு. நீங்க இந்த 1000 படிகளையும் தாண்டி மேல போனாதான் அங்க என்ன இருக்குன்னே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் அங்க மெயினான ட்ரையல் ஆரம்பிக்கும். அதை நீங்க ஜெயிச்சாதான் உங்களுக்கு அந்த பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டதும் யான்கைக்கு கொஞ்சம் கவலை வந்துடுது. இது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குமே. இங்க நான் மட்டும் இல்ல, எல்லா குரூப்பையும் சேர்த்தா 1000க்கும் மேல ஆளுங்க இருக்காங்களே. இப்ப இவங்க எல்லாரும் அந்த பவருக்காக சண்டை போடுவாங்களே, அப்ப நிலைமை ரொம்ப மோசமா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அந்த ஆத்மா, நீங்க நினைக்கிற மாதிரி சண்டை வராது. முதல்ல உங்க கூட 2 ஸ்ட்ராங்கான பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. 2வது விஷயம், அந்த 1000 படிகள் ஏறுறதே ஒரு பெரிய சோதனை தான். பாதி பேர் அந்த ஏணி ஏறும்போதே டயர்டாகி பாதியிலே விட்டுட்டு ஓடிடுவாங்க. அதனால உங்க கூட சண்டை போட யாருமே வரமாட்டாங்க. இது மேல இருக்கிறவங்க வச்ச டெஸ்ட் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் அந்த ஏணி தரையோட கனெக்ட் ஆகுது. உடனே அங்க இருக்கிற எல்லாரும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு அந்த ஏணியை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹூஜியாவோ யான்கை கிட்ட சொல்றா, நம்மளும் சீக்கிரம் போலாம், இங்கேயே நின்னுட்டு இருந்தா மத்தவங்க முன்னாடி போயிடுவாங்க அப்படின்னு. ஆனா யான்கை என்ன சொல்றான்னா, இது எல்லாம் அவங்கவங்க அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. ஒருத்தனுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா அவன் கடைசியா வந்தாலும் அவனுக்கு தான் அந்த பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அப்போ யான்கை சோயுயான் மேல போறத கவனிக்கிறான். அவன் மனசுக்குள்ள, அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் திறமைன்னு ஒன்னு இருக்குல்ல, இந்த சோயுயானை விட திறமையானவங்க இங்க யாருமே இருக்க முடியாது, அவளுக்கும் அந்த பவர் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் யான்கையும் அந்த அக்கா தங்கச்சிங்க கூட சேர்ந்து ஏணி ஏற ஆரம்பிக்கிறான். ஆனா ஏணியில காலடி எடுத்து வச்ச கொஞ்ச நேரத்திலேயே யான்கைக்கு ஒரு அதிர்ச்சி. அங்க அவங்க 3 பேரை தவிர வேற யாருமே தெரியல. அங்க 1000 பேர் ஏற ஆரம்பிச்சாங்களே, ஆனா இப்ப ஒருத்தரை கூட காணோம். அந்த 2 பொண்ணுங்களுக்கும் பயம் வந்துடுது. ஐயையோ, மத்தவங்கெல்லாம் எங்க போயிருப்பாங்க, இந்த இடத்துல ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு பயந்து நடுங்குறாங்க. எல்லாரும் எங்க போயிருப்பாங்கன்னு நீங்களே கெஸ் பண்ணுங்க. அந்த 3 பேரும், அதாவது யாங்காய் மற்றும் அந்த 2 சகோதரிகள் அப்படியே அந்த படிக்கட்டுகள்ல மேலே ஏறி போயிட்டு இருப்பாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா அங்க இருந்த மத்த எல்லாரையும் காணோம். அங்க இருந்த எல்லா மனுஷங்களும் அப்படியே மாயமா மறைஞ்சிட்டாங்க. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான கன்ஃபியூஷன் ஆயிடுது. ஒரு செகண்ட்ல இங்க இருந்த மத்த ஆளுங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியலையேன்னு யோசிக்கிறான். உடனே அவன் கிட்ட இருந்த அந்த டீமான் சோல் இருக்குல்ல, அந்த ஆத்மா கிட்ட கேட்கறான், இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த டீமான் சொல்லுது, மாலிக், நீ ஒன்னும் கவலைப்படாத, டென்ஷன் ஆகாத, இது ஒரு பேசிக்கான விஷயம்தான். இந்த படிக்கட்டுகள் இருக்குல்ல, இதோட ஸ்பேஸ், அதாவது இதோட இடம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா தயாராகியிருக்கு. நீங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்ததால நீங்க 3 பேரும் மட்டும் இப்போ ஒரே பாதையில போயிட்டு இருக்கீங்க. ஆனா மத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்குன்னு தனித்தனியா வேற ஒரு டைம் ஓப்பன் ஆகியிருக்கு. அவங்க பாதையில அவங்க போயிட்டு இருக்காங்க. எப்படி இப்போ உங்களுக்கு மத்தவங்கள பார்க்க முடியலையோ, அதே மாதிரி தான் மத்தவங்களுக்கும் இப்போ உங்களை பார்க்க முடியாது. அதனால டோன்ட் வரி மாலிக், அவங்களுக்கும் எதுவும் ஆகல, உங்களுக்கும் எதுவும் ஆகாது. நீங்க பேசாம அமைதியா முன்னாடி போங்க, உங்களோட லக்க நீங்க தேடிக்கோங்க அப்படின்னு சொல்லுது. இது கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு ஒரு நிம்மதி வருது. சரி, இது ஒரு நல்ல விஷயம்தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் கூட வந்த அந்த 2 சகோதரிகள் கிட்டையும் சொல்றான்,
சரி வாங்க நாம நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு. அந்த 2 பெண்களும் சரின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிலாக்ஸா அந்த படிக்கட்டுகள்ல மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த படிக்கட்டுல ஏறும்போது யாங்காய் ஏதோ ஒரு விசித்திரமான விஷயத்த நோட்டீஸ் பண்றான். அப்போ அங்க இருந்த பெரிய அக்கா கேக்குறாங்க, ஒரு செகண்ட் இருங்க தம்பி, நீ என்னத்தை தான் நோட்டீஸ் பண்ணேன்னு எனக்கும் கொஞ்சம் சொல்லேன். நாங்க இங்க தான் இருக்கோம், ஆனா எங்களுக்கு எதுவுமே தெரியலையே, நீ என்ன பார்த்தேன்னு சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு யாங்காய் சொல்றாராம், அக்கா இந்த படிக்கட்டுகளோட ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, இங்கிருந்து யாங்கி எனர்ஜி அப்படியே கொட்டுது அக்கா. இதை சமாளிக்கணும்னா உங்க உடம்புக்குள்ளேயும் அதே அளவுக்கு யாங்கி எனர்ஜி இருக்கணும். உங்ககிட்ட எவ்வளவு அதிகமா அந்த எனர்ஜி இருக்கோ அவ்வளவு ஈஸியா உங்களால இந்த பாதையில மேல போக முடியும். ஆனா இப்போதைக்கு முன்னாடி இருந்து வர்ற அந்த எனர்ஜி ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. அதனால நாம எல்லாரும் பயப்படாம ஈஸியா இதை சமாளிச்சு முன்னாடி போக முடியும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே அந்த மிரர்ஸோட பெரியக்கா சொல்றாங்க, ஆமா ஆமா, இப்போதைக்கு அந்த எனர்ஜி ரொம்ப வீக்கா தான் இருக்கு. நாம ஈஸியா இதை சமாளிச்சு முன்னாடி போக முடியும். இதனால நமக்கு எந்த கஷ்டமும் வராது. சரி வாங்க அப்படியே நம்ம பயணத்தை தொடரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, நிஜமாவே இது ஒரு டெஸ்ட் அப்படின்னா இந்த வீக்கான எனர்ஜியை தாண்டி போறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம்தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அங்க இருந்து சின்ன பொண்ணு சொல்றா, இங்க ஏறக்குறைய 10,000 ஸ்டெப்ஸுக்கு மேல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு. இதை கேட்ட யாங்காய் சொல்றான், ஆமா, போக போக முன்னாடி என்ன இருக்கும்னு இப்போதைக்கு சொல்ல முடியாது. முன்னாடி என்ன வேணாலும் நடக்கலாம், எதையும் உறுதியா சொல்ல முடியாது. அதனால சரி வாங்க நாம முன்னாடி போயிட்டே இருப்போம், அப்போதான் அங்க என்ன இருக்குன்னு நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் தங்களோட பயணத்தை கண்டினியூ பண்றாங்க. அப்படியே மெல்ல மெல்ல நடந்து ஒரு 500 ஸ்டெப்ஸ் வரைக்கும் மேலே ஏறிட்டாங்க. ஆனா அந்த 2 பெண்களும் போக போக ரொம்பவே டயர்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த எனர்ஜியோட பவர், அதாவது அந்த யாங்கி எனர்ஜி நாம மேல போக போக அதிகமாகிக்கிட்டே போகுது. முதல்ல அது ரொம்ப வீக்கா இருந்தது, ஆனா இப்போ அதோட குவான்டிட்டி ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால இவங்களுக்கு ரொம்பவே மூச்சு வாங்குது, நிலைமை ரொம்ப மோசமாகுது. ஆனா யாங்காய் இதை பத்தி யோசிச்சு சொல்றான், எனக்கு இதனால எந்த கஷ்டமும் இல்லை. சொல்லப்போனா இது எனக்கு ஒரு லாபம்தான். ஏன்னா அந்த எனர்ஜியை நான் அப்சர்வ் பண்ணிப்பேன், அதனால என்னோட பவர் தான் அதிகமாகும். ஆனா மத்தவங்களுக்கு, குறிப்பா இந்த 2 பெண்களுக்கு இது ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்குது. இந்த 500 ஸ்டெப்ஸ் முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த 2 பெண்களும் முழுசா டயர்ட் ஆகி தோத்து போற நிலைமைக்கு வந்துட்டாங்க. உடனே யாங்காய் அவங்க கிட்ட சொல்றான், சரி ஒரு காரியம் பண்ணலாம், நாம கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு கெஞ்சுறான். ஆனா இதை கேட்ட உடனே பெரிய அக்காவுக்கு கோவம் வந்துருது. அவங்க கேக்குறாங்க, ஏய் நீ என்ன சொல்ல வர? நாங்க 2 பேரும் என்ன அவ்வளோ ஒன்றும் இல்லாதவங்களா? நாங்க ரெஸ்ட் எடுத்தாதான் முன்னாடி போக முடியுமா? எங்களை என்ன அவ்வளோ கேவலமா நினைக்கலையா? எங்களை மட்டம் தட்டுறியா அப்படின்னு கோபமா கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, இல்ல இருக்கா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த 2 சகோதரிகளும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிறாங்க. தங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அந்த கஷ்டத்தை குறைச்சிக்கிட்டு எப்படியாவது இந்த பயணத்தை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கஷ்டப்பட்டு நடந்து அவங்க 500 ஸ்டெப்ஸ்ல இருந்து இப்போ 1000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் வந்துட்டாங்க. 1000 ஸ்டெப்ஸை நெருங்கின உடனே அங்க மறுபடியும் ஒரு மாற்றம் நடக்குது. அதாவது 500 ஸ்டெப்ஸுக்கு அப்புறம் கோல்ட் எனர்ஜியா மாறினது இப்போ மறுபடியும் ஹீட் எனர்ஜியா, அதாவது பயங்கர வெப்பமா மாற ஆரம்பிக்குது. இதனால அந்த 2 பெண்களும் முன்ன விட இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப வேர்க்க ஆரம்பிக்குது, பயங்கரமா அனல் அடிக்குது. அதுலயும் அந்த பெரிய அக்காவுக்கு ரொம்பவே அதிகமா வெப்பம் தாங்க முடியல. பசங்கள்லாம் ஏதாவது வெயில் அதிகமா இருந்தா தங்களோட ஷர்ட்டை முன்னாடி தூக்கி விசிறி விட்டுப்பாங்கல்ல, அதே மாதிரி அந்த அக்காவும் அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் அப்படி இப்படி அசைச்சு காத்து வர வைக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி இருக்கு, நான் என்னத்தையோ உளர ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு அந்த கதை சொல்றவர் சொல்றாரு. நம்ம யாங்காயோட கண்ணு அங்கே தான் போகுது. உண்மைதானே, ஒரு பொண்ணு முன்னாடி அப்படி பண்ணா யாரோட கண்ணு தான் அங்கே போகாது? அவனும் ஒரு மனுஷன் தானே. அந்த அக்காவும் நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. ஏய் என்ன பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க. நீ எங்கே பார்க்குறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு யாங்காய் உடனே, சாரி அக்கா, நான் ஒன்றும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை அந்த பக்கம் திருப்பிக்கிறான். ஆனால் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறான். அடேங்க அப்பா, சொர்க்கத்தையே பார்த்துட்டேன்டா, இப்போ நான் குருடா போயிட்டா கூட எனக்கு கவலை இல்லை, அப்படி ஒரு காட்சியை பார்த்தாச்சு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க தங்களோட பயணத்தை தொடர்றாங்க. யாங்காய் ரொம்ப ரிலாக்ஸாக எந்த கஷ்டமும் இல்லாமல் மேலே ஏறி போயிட்டே இருக்கான். ஆனால் அந்த 2 சகோதரிகளும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்போ அந்த பெரிய அக்கா சின்ன பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாருடி, அவன் எவ்வளோ ஜாலியாக பிந்தாஸாக முன்னாடி போயிட்டுருக்கான்னு பாரு. அவனுக்கு ஒரு கஷ்டமும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் நாம் அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே வந்திருக்கோம். இப்போ யோசிச்சு பார்த்தா அவனுக்கு நம்மளோட ப்ரொடெக்ஷன் தேவையே இல்லைன்னு தோணுதே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே யாங்காய் அங்கேயே நின்றுடுறான். அவங்க கேட்குறாங்க, ஏன் தம்பி நின்றுட்ட, வா முன்னாடி போகலாம் அப்படின்னு. ஆனால் பெரிய அக்கா சொல்கிறாங்க, இல்லை தம்பி, நாங்கள் மெதுவாக தான் வருவோம், உனக்கு எந்த கஷ்டமும் இல்லைல்ல, நீ பேசாமல் முன்னாடி போ, உன்னால் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாங்காய் சொல்கிறான், அக்கா அப்படியெல்லாம் இல்லை, உங்களை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி தனியாக போவேன்? ஒரு காரியம் பண்ணலாம், நீங்கள் டயர்டாக இருப்பீங்க, நம்ம கொஞ்ச நேரம் இங்கேயே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவங்க மறுபடியும் வேணான்னு சொல்லிடுறாங்க. பாரு தம்பி,
எங்களோட கெப்பாசிட்டி இவ்வளோதான். ஆனா உனக்கு எந்த கஷ்டமும் வர்ற மாதிரி தெரியல. அதனால நீ தாராளமா முன்னாடி போலாம். முன்னாடி அந்த அளவுக்கு எந்த டேஞ்சரும் இருக்கும்னு எங்களுக்கு தோணல. உனக்கு எங்களோட ப்ரொடெக்ஷன் தேவையே இல்ல. நாங்க உன்னை காப்பாத்த தான் வந்தோம். ஆனா உனக்கு அந்த அவசியமே இல்ல போல. அதனால நீ பிந்தாசா மேலே ஏறிப்போ. நாங்க முடிஞ்ச அளவுக்கு மெதுவா மெதுவா வர்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. யாங்காய் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அவன் போறப்போ அந்த 2 பெண்களும் சொல்றாங்க, தம்பி நீ மேலே டாப் இடத்துக்கு போயிட்டேன்னா அங்க என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்து எங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு முழு வேகத்தோட மேலே ஏறி ஓடுறான். அவங்க 2 பேரும் அப்படியே அந்த அழகான காட்சியை பார்த்துக்கிட்டே நின்னுடுறாங்க. அதே நேரத்தில் அந்த லாங்கோட பெரிய அண்ணன் இருக்கான்ல, அவன் வேற ஒரு பக்கம் வழியா மேலே ஏறி வந்துட்டு இருக்கான். அவன் ஏறக்குறைய 900 ஸ்டெப்ஸ் வரைக்கும் வந்துட்டான். ஆனா அவன் ரொம்ப திணறான். பாப்பாரே, என்னடா இது, அடிக்கு ஒரு தடவை எனர்ஜி மாறிட்டே இருக்கு. ஒரு தடவை பயங்கரமா குளிர் அடிக்குது, இன்னொரு தடவை பயங்கரமா வெப்பம் அடிக்குது. அங்கேயும் இங்கேயும் முட்டிட்டு வர வேண்டியதா இருக்கு. இங்க மொத்தம் 10,000 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் 1000 ஸ்டெப்ஸ் கூட முடிக்க முடியல. யாராவது நிஜமாவே அவ்வளோ மேலே வரைக்கும் போக முடியுமா என்ன அப்படின்னு புலம்புறான். அப்புறம் அந்த ஃபேங் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஆளும் இன்னும் 2 பேர் கூட மேலே ஏறி வரான். அவனோட நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கு. அவனுக்கு இந்த எனர்ஜி மாற்றம் ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்குது. அப்போ அவன் கூட வந்த ஒருத்தன் சொல்றான், இது ஒருவேளை அந்த யாங் எனர்ஜி அப்புறம் கோல்டு எனர்ஜி பயிற்சி பண்றவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலான ஒரு ட்ரையலா இருக்குமோ, அவங்களுக்காக தான் இதை வச்சிருக்காங்களோ என்னவோ அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே ஃபேங்குக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. இந்த கருமம் பிடிச்சது எனக்கு வேண்டாண்டா, நான் போறேன். எவன்டா இந்த மாதிரி ஒரு ட்ரையலை வச்சது? நம்ம நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னு இதை வச்சிருக்காங்க. எனக்கு எதுவும் வேணாம், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் அந்த சூயானை காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஒரு வழியா 1500 ஸ்டெப்ஸை தாண்டிடுச்சு. ஆனா அவளுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, நான் எவ்வளோ டேலண்டட் பொண்ணுன்னு நினைச்சேன், ஆனா இந்த கஷ்டத்தை தாங்க முடியலையே. ஒருவேளை நான் அவன் கூடவே இருந்திருந்தா அவனோட உதவியோட நான் ஈஸியா மேலே போயிருப்பேனோ. ஆனா அந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்னையே தான் நம்பி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்படியே கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கும்போது திடீர்னு அவளுக்கு ஒரு லெவல் அப் கிடைக்குது. அதாவது அவளோட பவர் கொஞ்சம் அதிகமாகுது. அதை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, பவர் லெவலப் ஆயிடுச்சே, அப்படின்னா நான் இங்கே நிற்கக்கூடாது, இன்னும் வேகமாக முன்னாடி போகணும். இந்த இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது இந்த சொத்தை எப்படியாவது நான் அடைஞ்சே தீரணும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த குவைஜியை காட்டுறாங்க. அவன் ஏறக்குறைய 2000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் வந்துட்டான். அவன் மனசுக்குள்ள ஒரு வெறியோடு இருக்கான். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, நான் மேலே போயே தீருவேன். இந்த 3 குரூப்லேயும் இருக்கிற ஸ்ட்ராங்கான ஸ்டூடெண்ட்ஸில் என்னோட பேரும் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி தோற்று போவேன்? எனக்கு இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கண்டிப்பாக வேணும். அதை வச்சுக்கிட்டு எனக்கு இடையில வந்த அந்த ஹீரோவை ஒரு கை பார்க்கணும், அவனுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு வன்மத்தோடு இருக்கான். அடுத்த சீனில் நம்ம யாங்காயை காட்டுறாங்க. அவன் ரொம்ப அசால்ட்டாக 7000 ஸ்டெப்ஸை முடிச்சிட்டான். ஆனால் 7000 ஸ்டெப்ஸை தாண்டி அடுத்த அடி எடுத்து வைக்கும்போது திடீர்னு ஒரு பயங்கரமான பலமான காற்று வீசுது. அந்த காற்று சாதாரணமானதில்ல, ரொம்பவே டேஞ்சரானது. முதல்ல யாங்காய் அது எவ்வளோ டேஞ்சர்னு கவனிக்கல. ஆனால் போக போக தான் அது புரியுது. அந்த காற்று அப்படியே கீழே போய் மற்றவங்க மேலே படுது. அங்கே இருந்த மற்ற எல்லா பொண்ணுங்களையும், அந்த 2 சகோதரிகள் அப்புறம் அந்த ரேன் எல்லாருமே அந்த காற்றுல தூக்கி எறியப்படுறாங்க. அவங்க எல்லாரும் அப்படியே பறந்து போய் அந்த படிக்கட்டுக்கு கீழே எங்கேருந்து கிளம்புனாங்களோ அதே தரையில் வந்து விழுந்துடுறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, தலை சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. என்னாச்சு, எப்படி இங்கே வந்து விழுந்தோம், இது என்ன மாதிரியான காற்று அப்படின்னு ஒருத்தர் கேட்டுக்கிறாங்க. அப்போ அங்கே இருந்த டூ சொல்கிறான், பாருங்களேன், எனக்கு தெரிஞ்சு நாம் இந்த ட்ரையலில் ஃபெயில் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். ஒருவேளை யாரோ ஒருத்தர் மட்டும் இப்போ பாஸ் ஆகி மேலே போயிருக்காங்க. ஆனால் யாங்காய் எங்க, அவனை காணோமே அப்படின்னு தேடுறான். அப்போ அந்த பெரிய அக்கா சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு அவன் இன்னும் மேலே தான் இருக்கான் போல, அவன் இன்னும் இந்த ட்ரையலை தாண்டி போயிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு டூ சொல்கிறான், இந்த ட்ரையலோட முடிவில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தான் கடைசியில் வின் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்கன்னு எனக்கு தோணுது. இப்போ லேடீஸில் ஒருத்தர் பாஸ் ஆகியிருக்காங்க, மற்றவங்க நாம் எல்லாரும் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது வேற யாரும் இல்லை, நம்ம சூயான் தான். ஆனால் இங்கே ராங்கிட்ட ரொம்ப வருத்தம். ச்சே, நான் ஃபெயில் ஆகிட்டனே, என் லக்கு அவ்வளோதானா, நான் ஏன் தோற்று போனேன் அப்படின்னு வருத்தப்படுறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. இப்போ சூயான் பாஸ் ஆகிட்டா, அதே மாதிரி பசங்க பக்கம் நம்ம ஹீரோவும் பாஸ் ஆகிடுவான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் இடையில என்ன நடக்க போகுது, ஏதோ ரொம்ப பயங்கரமான ஆபத்தான ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு தெரியுது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அந்த இடத்துல இருந்த எல்லா பொண்ணுங்களும் ஒரு கட்டத்தில் வெளியில் போயிடுறாங்க. கடைசியாக ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் அங்கே இருக்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஷூயான் தான்.
இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ யாங்காய் தன்னோட பயணத்தை விடாம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு வழியா அவன் அந்த இடத்தோட டாப்புக்கு, அதாவது உச்சிக்கே வந்து சேர்ந்துட்டான். ஆனா இப்பதான் ஒரு முக்கியமான விஷயம், அவன் உச்சிக்கு வந்தாலும் மெயின் ட்ரையல் இன்னும் முடியல நண்பா. இது வெறும் முதல் ட்ரையல் தான். இப்பதான் அவன் இதை தாண்டி இருக்கான். நம்ம ஹீரோவோட சேர்ந்து வந்த அந்த ஜீயும் கூட கிட்டத்தட்ட உச்சிக்கு நெருக்கமா வந்துட்டான். அதனால அவன் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கான். ஜீ கிட்டத்தட்ட உச்சிக்கு வந்துட்டான். ஆனா அங்க ஒரு சின்ன ட்விஸ்ட். ஹீரோவுக்கு தேவையான அந்த இடம் அவனுக்கு கிடைச்சிருச்சு. அவன் அங்க போயிட்டான். அப்ப மத்தவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? கீழே போய் சாக வேண்டியதுதான் போல. அந்த நேரத்துல அங்க பலமா ஒரு காத்து வீசுது. அந்த காத்து ஜீ மேல பட்ட உடனே அவன் அப்படியே பேலன்ஸ் இல்லாம மறுபடியும் கீழேயே போய் விழுந்துடுறான். யாங்காய் இப்போ செகண்ட் ரவுண்டுக்கு போறான். அங்க அவனுக்கு முன்னாடி ஷூயான் நிக்கிறா. அங்க ரொம்பவே பயங்கரமான ஒரு வயலண்ட் எனர்ஜி இருக்கு. அது பார்க்கவே ரொம்ப டேஞ்சரஸா தெரியுது. இதுக்கு முன்னாடி அவனுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம இருந்தது. ஆனா இப்போ இந்த எனர்ஜி அவனுக்கு ரொம்பவே தொல்லை கொடுக்குது. ஆனா அவனுக்கு அந்த பாக்ஸ்ல இருந்து கிடைச்ச சில ஸ்கில்ஸை வச்சு இந்த எனர்ஜியை சமாளிக்க ட்ரை பண்றான். அது முழுசா நீக்கலனாலும் ஓரளவுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுது. யாங்காய் கொஞ்சமும் அசராம மெதுவா முன்னாடி போயிட்டே இருக்கான். முதல்ல ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் அவன் ஈஸியா கிராஸ் பண்ணிட்டான். ஆனா இப்போ ஒவ்வொரு ஸ்டெப் வைக்கும்போதும் அவனுக்கு அவ்வளோ பெயின் இருக்கு. அந்த கஷ்டத்தையும் தாண்டி மெதுவா 100 ஸ்டெப்ஸ் வரைக்கும் போறான். யாங்காய் ஒரு வழியா அந்த செகண்ட் ரவுண்டையும் கிளியர் பண்ணிட்டான்னு தான் தோணுது. ஆனா அதுக்கப்புறம் அவனுக்கு முன்னாடி பனியால செஞ்ச ஒரு பெரிய செவரு, அதாவது ஒரு ஐஸ் வால் தெரியுது. அங்க ஒரு ஐஸ் செவர் இருக்கும்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் யோசிச்சுட்டே முன்னாடி போறான். தன்னோட எனர்ஜியை யூஸ் பண்ணி அந்த ஐஸ் செவத்தை உருக்க பார்க்கறான். ஆனா அங்க ஒரு சின்ன மாற்றமும் நடக்கல. அப்போ திடீர்னு ஒரு மேஜிக் நடக்குது. அந்த செவுத்துல இருந்த எனர்ஜி எல்லாத்தையும் இவன் பாடி அப்சார்ப் பண்ண ஆரம்பிக்குது. இதை பார்த்த யாங்காய் ரொம்ப ஷாக் ஆகிட்டான். முதல்ல அந்த செவத்தை உருக்க ட்ரை பண்ணப்போ முடியல. ஆனா இப்போ அதுவா இவன் உடம்புக்குள்ள போகுது. இவனும் சரி, எதுவா இருந்தாலும் என்ன, நமக்கு லாபம் கிடைச்சா சரின்னு விட்டுட்டான். அந்த ஐஸ் செவர் முழுசா மறைஞ்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு அழகான பங்களா மாதிரி ஒரு வீடு தெரியுது. அங்கதான் அந்த உண்மையான இன்ஹெரிட்டன்ஸ் இருக்க போகுதுன்னு அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. அங்க என்ன நடக்க போகுதுங்கிற முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. உள்ள போன உடனே அங்க ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கு. அங்க ஏற்கனவே ஷூயான் உட்காந்துட்டு இருக்கா. யாங்காய் அவளை பார்த்ததும் ஷூயான் அப்படின்னு கூப்பிடுறான். அவளும் ஆமா நான் தான் அப்படின்னு பதில் சொல்றா. அவன் அவகிட்ட போகும்போது மேல 2 எனர்ஜி தெரியுது. ஒன்னு கோல்டன் கலர்லயும் இன்னொன்னு ப்ளூ கலர்லயும் ரொம்ப பிரைட்டா மின்னுது. இதை பார்த்ததும் யாங்காய் இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கறான். அதுக்கு ஷூயான், இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துக்கு இனிமே 2 வாரிசுகள் இருப்பாங்க. நான் அதுக்காக தான் ரொம்ப நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றா. யாங்காய் ஷாக் ஆகி, ரொம்ப நேரமா? அப்படின்னு எவ்வளவு நேரமா இங்க இருக்கேன்னு கேட்கறான். அதுக்கு அவ ஒரு முழு நாள் ஆயிடுச்சுன்னு சொல்றா. ஒரு நாளைக்கு முன்னாடியே இங்க வந்துட்டியா, நிஜமாவே நீ ரொம்ப கிரேட் அப்படின்னு யாங்காய் அவளை பாராட்டுறான். அவளும் எனக்கு தெரியும் நான் ஒரு திறமையான பொண்ணுன்னு, ஆனா உன்னையும் பாராட்டணும். ஏன்னா உன்னை தவிர வேற எந்த பையனும் இதுவரைக்கும் இங்க வரல, இனிமே வருவாங்களான்னு கூட தெரியல. நீ அந்த மோகா மார்க்கெட்ல ஒருத்தனை அடிச்சு காயம் பண்ணியே, நிஜமாவே நீ சம அப்படின்னு அவளும் இவனை பாராட்டுறான். யாங்காய் உடனே தேங்க்ஸ், நான் கொஞ்சம் அப்படிதான்னு சீன் போடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் அங்க கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்துருக்காங்க. அப்போ யாங்காய் தனக்கு வழியில வந்த கஷ்டங்களை பத்தி சொல்றான். முதல்ல 10,000 ஸ்டெப்ஸ் போனேன், அப்புறம் திடீர்னு சுட ஆரம்பிச்சது, அப்புறம் திடீர்னு ஜில்லுன்னு எனர்ஜி வர ஆரம்பிச்சது. இப்படி ஒவ்வொரு 500 ஸ்டெப்ஸுக்கும் மாறி மாறி கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த ஐஸ் செவர் வந்ததுன்னு எல்லாத்தையும் சொல்றான். இதை கேட்ட ஷூயான், எனக்கும் கரெக்டா இதே தான் நடந்தது, ஆனா இந்த ஐஸ் செவர் மட்டும் எனக்கு வரலன்னு சொல்றான். இது எல்லாம் அவ ஒரு சின்ன சிரிப்போட அழகா சொல்லிட்டு இருக்கா. அதை கவனிச்ச யாங்காய், நான் உன்னை இப்பதான் முதல் தடவையா இப்படி சிரிச்சு பார்க்கறேன்னு சொல்றான். அதுக்கு அவ, எனக்கு தெரிஞ்சவங்க இல்லனா ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி மட்டும்தான் நான் இப்படி சிரிப்பேன், தெரியாதவங்க முன்னாடி நான் இப்படி இருக்க மாட்டேன்னு சொல்றா. அப்போ என்ன நீ உன்னோட ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டியான்னு அவன் கேட்கறான். அவளும் ஆமான்னு சொல்றா. அவன் மறுபடியும் ஏதாச்சும் ஒன்று சொல்லு, ஆமாவா இல்லையான்னு கேட்குறப்போ அவளுக்கு கடுப்பாகுது. நீ என்ன கடுப்பேத்த தான் இங்கே வந்தியான்னு கேட்குறா. அதுக்கு அவன், இல்லம்மா நான் இங்கே எனக்கான இன்ஹெரிட்டன்ஸ் வாங்க தான் வந்தேன், உன்னை தொல்லை பண்ண வரலன்னு சொல்றான். அப்போ ஷூயான் இங்கே இருக்கிற இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்றா. இங்கே 2 வாரிசுகள் இருப்பாங்க, ஒன்று மேல் இன்னொன்று ஃபீமேல். அப்படின்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குமேன்னு யாங்காய் கேட்குறான். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு அவ கேட்கும்போது அவ அங்கே இருக்கிற சில டிராயிங்ஸை பார்த்ததை பற்றி சொல்றான். அங்க இருக்கிற டிராயிங்ஸை பார்த்தப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து தான் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் வாங்க முடியும்னு அவனுக்கு புரிஞ்சிருக்கு. அப்புறம் மேல பாரு, உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்கறான். அவளுக்கு அங்க அந்த ப்ளூ அண்ட் கோல்டன் எனர்ஜி தான் தெரியுது. அதுல ஒன்னு டிராகன் எனர்ஜி, இன்னொன்னு ஃபோனிக்ஸ் பேர்ட் எனர்ஜி. ஷூயான் ஒரு நாளைக்கு முன்னாடியே இங்க வந்ததுனால இதையெல்லாம் எப்படி அப்சர்வ் பண்றதுன்னு நிறைய ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கா. இந்த வாரிசாக போற அந்த ஆணும் பெண்ணும் ஒன்னா சேர்ந்து ஒரே நேரத்துல இந்த யாங் எனர்ஜியையும் இன் எனர்ஜியையும் வச்சு கல்டிவேஷன் பண்ணணும். அப்பதான் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஆணும் பெண்ணும் ஒரு ஜோடியா, அதாவது ஒரு கப்பலா இருக்கணும், ரொம்ப க்ளோஸா இருக்கணும், கல்யாணம் கூட பண்ணிக்க வேண்டி இருக்கும்னு தெரிய வருது. யாங்காய் இதை கேட்டதும், உன்ன மாதிரி ஒரு பெரிய இடத்த பொண்ணு ஏன் கூட இதெல்லாம் பண்றதா, இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்றா. அவளும், எனக்கு தெரியாத ஒரு பையன் கூட இந்த மாதிரி ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லை, அதுக்கு பதிலா இந்த வாரிசு பதவியே எனக்கு வேணான்னு சொல்லி அங்கிருந்து போக பாக்குறா. யாங்காய் உடனே,
ஆமாம், நீ ஒரு பெரிய பொண்ணு, நான் ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட். நமக்குள்ள இதெல்லாம் ஒத்து வராது. நானும் கிளம்புறேன்னு சொல்லி பறந்து போகிறான். அவ பின்னாடி இருந்து என்னாச்சு, எங்க போறேன்னு கேக்குறான். எனக்கு இதெல்லாம் பண்ண விருப்பம் இல்ல, அதான் போறேன்னு அவன் சொல்றான். ஷுயான் உடனே, நான் எப்ப அப்படி சொன்னேன், என்ன நான் உங்ககிட்ட அப்படி சொன்னது உனக்கு வருத்தமா இருக்கான்னு கேக்குறான். யாங்காய்க்கு ஒண்ணுமே புரியல. இவ என்ன சொல்ல வரான்னு குழம்புறான். அவ சொல்றா, எனக்கு தெரியாத ஒரு பையன் கூட பாண்ட் கிரியேட் பண்ணதான் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன். ஆனா உன் கூட எனக்கு ஏற்கனவே பழக்கம் இருக்கு. அதுவும் இல்லாம நீ என்னோட உயிரை காப்பாத்திருக்க. இது எனக்கு நீ செஞ்ச பெரிய உதவி. அதனால நான் உன்னோட சேர்ந்து இந்த இன்ஹெரிட்டன்ஸ் வாங்க ரெடியா இருக்கேன்னு சொல்றான். யாங்காய் அவகிட்ட, வேற ஒரு கெட்டவன் கூட நீ சேர்ந்து இருக்கிறத விட இது எவ்வளவோ மேலதான். ஆனா என் கூட இப்படி இருக்கிறதுனால உன்னோட ஃபியூச்சர்ல பெரிய பாதிப்பு வரலாம். உனக்கு நான் தகுதியானவனான்னு கேட்கிறேன். அதுக்காக இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் நீ தகுதி இல்லாதவன்னு சொன்னாலும், கடவுளே சொன்னாலும் சரி, எனக்கு நீ தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் யாங்காய் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறான். இந்த பொண்ணு நினைச்ச அளவுக்கு கெட்டவ கிடையாது, ரொம்ப அழகானவளும் கூடன்னு இப்பதான் அவனுக்கு புரியுது. யாங்காய் அவகிட்ட கடைசியா ஒரு விஷயம் கேட்கறான். ஃபியூச்சர்ல இதுக்காக நீ வருத்தப்படுவியான்னு. அதுக்காக அட்லீஸ்ட் இப்போதைக்கு நான் கண்டிப்பா வருத்தப்பட மாட்டேன்னு தைரியமா சொல்றான். சரி வாங்க ஆரம்பிக்கலாம்னு ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களோட எனர்ஜியை ஆக்டிவேட் பண்றாங்க. அந்த கோல்டன் எனர்ஜி யாங்காய்க்கும் ப்ளூ எனர்ஜி ஷூயானுக்கும் அட்ராக்ட் ஆகுது. அந்த டிராகன் அண்ட் ஃபோனிக்ஸ் எனர்ஜி அவங்க உடம்புக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஆனா இப்பதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அந்த யாங் எனர்ஜி ரொம்ப ஹீட்டா இருக்கிறதுனால யாங்காய் உடம்பு கொதிக்க ஆரம்பிக்குது. அவனால அதை தாங்க முடியல. அதே சமயம் ஷூயான் உடம்பு அந்த இன் எனர்ஜினால அப்படியே ஐஸ் மாதிரி ரொம்ப ஜில்லுன்னு ஆகிடுச்சு. ஒருத்தன் உடம்பு அனலா கொதிக்குது, இன்னொருத்தி உடம்பு பனியா உறைஞ்சு போயிருக்கு. இனிமே இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்னு சேர போறாங்க? இங்க அந்த இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது அந்த வாரிசுரிமைக்கான ப்ராசஸ் இந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல ஸ்டார்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோ யாங்காய் மற்றும் ஷூயேயான் ரெண்டு பேரும் சேர்ந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஷூயேயான் தன்னோட அந்த ஐஸ் எனர்ஜிய, அதாவது பனியாற்றலை ஆக்டிவேட் பண்றான். அப்படி அவ பண்றப்போ அந்த இடம் முழுக்க ரொம்ப ரொம்ப பயங்கரமான குளிர் எடுக்க ஆரம்பிச்சிடுது. அந்த குளிரை அவளால தாங்கவே முடியல. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளோட முழு உடம்பும் அப்படியே பனி மாதிரி உறைஞ்சு போற அளவுக்கு அந்த இடம் ரொம்ப சில்லுன்னு மாறிடுச்சு. அவ முகத்தை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. அவ அந்த குளிரை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறா. ஆனா அவளோட உடம்புல இருந்து அந்த எனர்ஜி சரியா வெளியே வருதா இல்லையான்னு அவளுக்கே ஒரு டவுட் வந்துடுது. அதே நேரத்துல முன்னாடி இருக்கிற யாங்காயும் இதையெல்லாம் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவளுக்கு அந்த குளிர்னால ரொம்ப வலி எடுக்குது. அவ கஷ்டப்படுறத இவன் பார்க்கறான். ஷூயேயான் அந்த குளிரால நடுங்கிட்டு இருக்கா. ஆனா இவன் உடம்பு அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா பயங்கர சூடா, அதாவது ஹீட்டா இருக்கு. இப்போ அவளோட அந்த குளிருக்கு இவன் உடம்புல இருக்கிற கொஞ்சம் சூட்டை கொடுத்தா அவளுக்கு ஒரு சின்ன ரிலீஃப் கிடைக்குமேன்னு யாங்காய் யோசிக்கிறான். அதனால ரொம்ப நிதானமா தன்னோட அவ கைய நோக்கி நீட்டுறான். அவளும் உடனே தன்னோட கைய முன்னாடி நீட்டி இவன் கைய பிடிச்சுக்கிறா. இவன் கையை பிடிச்ச உடனே இவன் கிட்ட இருந்து அந்த சூடு அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இதனால அவளுக்கு அந்த மரத்து போன குளிர்ல இருந்து கொஞ்சம் மெதுவா ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குது. இதுக்கப்புறம் அவ இவனை வெல்கம் பண்றா. அந்த ப்ராசஸ் அப்படியே ஸ்மூத்தா கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. நடுவுல யாங்காய் கவனிச்சு பார்க்கலாம், அவளுக்கு மறுபடியும் குளிரால அந்த கஷ்டம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ ஷூயேயானுக்கும் ஒரு விஷயம் புரியுது. அதாவது அவ உடம்புல இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஐஸ் எனர்ஜியை இப்போ யாங்காய்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாதான் அவளோட வலியும் கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறா. அதனால அவ தன்னோட ரெண்டு கைகளையும் முன்னாடி நீட்டுறா. யாங்காயும் அவ கைகளை பிடிச்சுக்கிறான். இப்போ அவ தன்னோட உடம்புல இருக்கிற அந்த சில்லுன்னு இருக்கிற எனர்ஜியை இவனுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறா. இதனால இவன் உடம்புல இருந்த அந்த அதிகமான சூடு குறைஞ்சு யாங்காய்க்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்குது. இதுக்காக இவன் அவளுக்கு முன்னாடி நின்னு தேங்க்ஸ் சொல்றான். ஷூயேயான் சொல்றா, இப்போ நாம கஷ்டப்பட்டு அந்த ஐஸ் எனர்ஜியை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணணும்னு சொல்றா. அதுக்கு யாங்காய் சரின்னு சொல்றான். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி அந்த வலியையும் கஷ்டத்தையும் குறைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க ஒரு பெரிய பிரச்சனை. அந்த ஓல்டு டிராகனோட அந்த எனர்ஜி ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே தொடர்ந்து இவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த கஷ்டம் இன்னும் அதிகமாகிட்டே போகுதே தவிர கொஞ்சமும் குறையிற மாதிரி தெரியல. ஷூயேயானுக்கு குளிரும் யாங்காய்க்கு சூடும் மாறி மாறி அட்டாக் பண்ணுது. யாங்காய் கவனிச்சு பார்க்கறான், இப்போ இவனோட பாடி முன்ன விட இன்னும் அதிகமா சூடாகிட்டே போகுது. இப்படியே இவன் உடம்பு ஹீட் ஆகிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல இவனோட மொத்த உடம்பும் எரிஞ்சு சாம்பலா போயிட வாய்ப்பு இருக்குன்னு இவன் பயப்படுறான். யாங்காய் அந்த வலிய அப்படியே பொறுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த ப்ராசஸ் இவனுக்கு மேல மேல கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்போ யாங்காய் மனசுல ஒரு விஷயம் தோணுது. இது பேசிக்கா நம்ம ரெண்டு பேரையும் ஒரு கட்டாயத்துக்கு தள்ளுது. அதாவது அந்த மெயின் கண்டிஷன் என்னவோ அதை நாம பண்ணியே ஆகணும்னு அந்த எனர்ஜி நம்மள ஃபோர்ஸ் பண்ணுது. எனக்கும் இப்போ அப்படி ஒரு ஃபீலிங் வருது. ஷூயேயானை அப்படியே கட்டி பிடிச்சுக்கணும்னு தோணுது. ஆனா ஒருவேளை நான் அப்படி பண்ணிட்டா அவ அதை தப்பா நினைப்பாளோ, அவளுக்கு அது பிடிக்காம போயிடுமோ, அப்புறம் அவ என்னை வாழ்க்கையிலேயே மன்னிக்க மாட்டாளோன்னு இவன் தயங்குறான்.
அப்புறம் ஷூயான் கிட்ட இவன் மெதுவா சொல்றான், இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அதாவது இந்த சக்தியை முழுசா அடையணும்னா நாம 2 பேரும் கண்டிப்பா ஒரு டியூவல் கல்டிவேஷன் பண்ணிதான் ஆகணும். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஈவில் எம்பையர் வீடியோ எல்லாம் பார்த்திருந்தா உங்களுக்கு இந்த டியூவல் கல்டிவேஷன் பத்தி ஒரு ஐடியா இருக்கும். தெரியலனாலும் பரவாயில்ல, நானே சொல்றேன். இந்த டியூவல் கல்டிவேஷன்ல பேசிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 2 பேரும் தங்களோட மொத்த எனர்ஜியையும் அந்த பவரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. இது அவங்களோட பவரை இன்க்ரீஸ் பண்ணவும் ஒருத்தரோட வலியை இன்னொருத்தர் குணப்படுத்தவும் ஹெல்ப் பண்ணும். இது ஜஸ்ட் ஒருத்தர் தொடர்றது மூலமாகவும் பண்ணலாம். ஆனா அப்படி பண்ணா இதோட முழு பெனிஃபிட் அதாவது முழு லாபமும் நமக்கு கிடைக்காது. இதோட முழு பவரையும் நாம யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பா நாம பெட்ல போய் தான் அந்த வேலையை பண்ணணும். இப்போ இங்கேயும் அதே தான் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு. அப்போ யாங் காய் தயங்கிட்டே சொல்றான், ஷூயான் என்னால இதுக்கு மேல என்ன நானே கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அவளை இழுத்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான், அதாவது கட்டி பிடிச்சிக்கிறான். 2 பேருமே ரொம்ப வெக்கப்படுறாங்க, பயங்கர நர்வஸா இருக்காங்க. ஆனா 2 பேரும் பக்கத்துல வரும்போது அந்த உடம்புல இருந்த சூடும் குளிரும் கொஞ்சம் குறையுது. ஆனா அந்த ட்ரையல் இன்னும் முடியல. இவங்களுக்கு அந்த வலி எப்போ கம்மியாகுதோ அப்போ அந்த எனர்ஜி இன்னும் அதிகமா கஷ்டத்தை கொடுக்குது. யாங் காய் திடீர்னு யோசிக்கிறான், ஒருவேளை அவ பெர்மிஷன் இல்லாம நாம இப்படி ஹக் பண்ணிட்டமேன்னு பயந்துட்டு அவகிட்ட இருந்து கொஞ்சம் தூரம் விலக போறான். அப்போ இவன் ஐயோ சாரி நான் வேணுனே பண்ணல, வேற வழி இல்லாம தான் பண்ணேன்னு சொல்லிட்டு விலகுறான். ஆனா ஷூயான் அவனை விடல. இவன் விலகி போறப்போ அவ இவனை இழுத்து கெட்டியா ஹக் பண்ணிக்கிறா. அவளே முன்னாடி வந்து ஹக் பண்ணிட்டு சாரி எல்லாம் சொல்லாதீங்க, நீங்க தள்ளி போகணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப டைட்டா கட்டிப்பிடிச்சிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் அப்படியே போயிட்டு இருக்கு. 2 பேருக்கும் அந்த ஃபீலிங் இன்னும் அதிகமாகுது. ஒரு கட்டத்துல 2 பேருக்கும் கிஸ் பண்ணணும்னு தோணுது. 2 பேரும் கிஸ் பண்றதுக்கு ரொம்ப பக்கத்துல வராங்க. ஆனா மனசுக்குள்ள ஒரு சின்ன பயமும் ஒரு தயக்கமும் இருக்கு. ஷூயான் சொல்றா, நான் கொஞ்சம் நர்வஸா இருக்கேன்னு. அதுக்கு யாங் காய் கவலைப்படாத, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்றான். ஓ மை காட், 2 பேருக்கும் நடுவுல கிஸ் நடந்துடுச்சு. இப்போ கிஸ் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நடக்க வேண்டியது ஒண்ணுதான் இருக்கு. அதுக்கும் 2 பேரும் தயாரா இருக்காங்க. முதல்ல ஷூயான் அவளோட ட்ரெஸ்ஸை கழட்டுறா. ஆனா அவ பயங்கரமா வெக்கப்படுறா. யாங் காய் அவளை சமாதானப்படுத்துறான். இப்போ நர்வஸ் ஆக வேண்டான்னு சொல்றான். அப்போ யாங் காய் சொல்றான், நாம பண்ண போற இந்த விஷயத்தை தான் டியூவல் கல்டிவேஷன்னு சொல்லுவாங்க. ஆனா ஷூயான் தயங்கிட்டே கேக்குறா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது ஒரு வகையான ஈவில் ஸ்கில், அதாவது கெட்ட விஷயம்னு சொல்றாங்களேன்னு கேக்குறா. அதுக்கு இவன் வெக்கப்பட்டுக்கிட்டே பதில் சொல்றான், இது கண்டிப்பா ஒரு ஈவில் விஷயம் கிடையாது. ஒருத்தரோட விருப்பம் இல்லாம அவங்கள கட்டாயப்படுத்தி இந்த விஷயத்த பண்ணாதான் அது தப்பு, இல்லைனா அது ஈவில். ஆனா இங்க நம்ம 2 பேருக்கும் விருப்பம் இருக்கு, உனக்கும் சம்மதம் எனக்கும் சம்மதம், அதனால இது தப்பு கிடையாதுன்னு சொல்றான். இதை கேட்ட உடனே அவளுக்கு இன்னும் வெக்கம் வருது. அவ வெக்கப்படுறத பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்குன்னு யாங் காய் நினைக்கிறான். ஆமா, இந்த பொண்ணு நிஜமாவே ரொம்ப கியூட்டான பொண்ணு தான். முன்னாடியெல்லாம் இவளை பாக்குறப்போ இவ இவ்ளோ கியூட்டா இருப்பான்னு தோணல. ஆனா இன்னைக்கு அவளோட இந்த முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவன் அதை ஃபீல் பண்றான். இதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் நடுவுல அந்த விஷயம் நடந்து முடியுது. அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு அவங்க 3 நாள் தொடர்ந்து பண்ணாங்களா இல்ல நடுவுல கேப் விட்டு பண்ணாங்களான்னு தெரியல. ஆனா 3 நாள் கழிச்சு அங்க ஒரு சீன் காட்டுறாங்க. 2 பேரும் ட்ரெஸ் எதுவும் இல்லாம அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. யாங் காய் முதல்ல கண்ணை திறக்கிறான். அப்போ ஷூயான் இன்னும் தூங்கிட்டு இருக்கா. அப்புறம் அவ மெதுவா கண்ணை திறக்கிறா. அவ கண்ணை திறந்த உடனே யாங் காய் கேட்குறான், என்ன சிஸ்டர் முழிச்சிட்டீங்களான்னு. இதை கேட்ட உடனே அவளுக்கு கோபம் வந்துருச்சு. என்னது சிஸ்டரா? என்ன நீ சிஸ்டர்னு கூப்பிடுறியா? நம்ம 2 பேருக்கு நடுவுல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடக்கிற எல்லா விஷயமும் நடந்துருச்சு. ஒரு காதலன் காதலிக்கு நடுவுல இருக்கிற எல்லா ரிலேஷனும் வந்தாச்சு. ஆனா நீ இன்னும் என்ன சிஸ்டர்னு தான் கூப்பிடுவியான்னு கேட்குறா. இதை கேட்ட உடனே இவன் மண்டையில ஒரு அடி விழுந்த மாதிரி ஆகிடுச்சு. ஐயோ சாரி, நான் எப்பவுமே உன்னையும் மற்றவங்களையும் சிஸ்டர்னு கூப்பிட்டு பழக்கப்பட்டதால தெரியாம சொல்லிட்டேன்னு யோசிக்கிறான். ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சைனீஸ் மான்வா கதைகள்ல எல்லாம் பழக்கமில்லாதவங்க இல்லனா ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்கள கூட சிஸ்டர் பிரதர்னு தான் கூப்பிடுவாங்க. இவன் இதுக்கு முன்னாடி கூட ஜூனியர் சிஸ்டர் எல்டர் சிஸ்டர்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அது அவளுக்கு பிடிக்கல. இப்போ அந்த ரிலேஷன் மாறிருச்சுன்னு அவளுக்கு புரியுது. அதனால யாங் காய் உடனே மன்னிப்பு கேட்குறான். சாரி தப்பா சொல்லிட்டேன், இனிமே நான் உன்னை சிஸ்டர்னு கூப்பிட மாட்டேன், இனிமே உன்னை வெறும் ஷூயான்னு மட்டும்தான் கூப்பிடுவேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவ ஒரு ஐஸ் கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்து அவளோட முடியை சீவி விட்டுக்கிட்டு இருக்கா. யாங் காய் பின்னாடி வந்து அவளோட முடியை தொட்டு அப்படியே வருடி விடுறான். அப்புறம் அவளுக்கு முடியை சீவி விடவும் ஹெல்ப் பண்றான். அப்போ ஷூயான் சொல்றா, எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு, உன்கிட்ட யாருக்கும் தெரியாத நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குன்னு அவ சொல்றா. அதுக்கு யாங் காய் சொல்றான், ஆமா, எனக்கும் இன்னைக்கு தான் ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு, நீ சிரிக்கும்போது ரொம்ப கியூட்டா இருக்குன்னு இவன் சொல்றான். இதுவரைக்கும் எனக்கு அது தெரியவே இல்லைன்னு இவன் சொன்னதும் அவ சொல்றா, அப்போ இன்னையிலிருந்து நான் எப்பவுமே உன் முன்னாடி சிரிச்சுட்டே இருப்பேன்னு.
இதை கேட்ட உடனே யாங்காய்க்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. அப்புறம் அவன் அவளோட கழுத்துல மெதுவா டச் பண்ணி ரொம்ப அன்பா சொல்றான், இப்ப நாம 2 பேரும் ஒரு கப்பிள்ஸ் ஆகிட்டோம் இல்லையான்னு கேட்கிறான். அவளும் ஆமான்னு சொல்றா. அப்புறம் ஷூயேயான் சொல்றா, இந்த இன்ஹெரிட்டன்ஸ் மூலமா நமக்கு இந்த டியூவல் கல்டிவேஷன் கிடைச்சிருக்கு. ஆனா இது எப்படி வேலை செய்யுதுன்னு நாம இன்னும் சரியா செக் பண்ணல, அதை செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்றா. அதுக்கு யாங்காய் ஓகே ஓகே நான் ரெடி தான் அப்படின்னு சொல்றான். அப்புறம் 2 பேரும் உட்காந்து மறுபடியும் அந்த டியூவல் கல்டிவேஷன் பண்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரெட் கலர் மார்க் மூலமா ஒருத்தர் தொட்டு அந்த எனர்ஜியை ஷேர் பண்றாங்க. அப்புறம் பெட்ல பண்ண வேண்டிய அந்த வேலையையும் பண்றாங்க. அவங்க அப்படி பண்ணும்போது அது நிஜமாவே நல்லா ஒர்க் ஆகுது. யாங்காய் நோட்டீஸ் பண்றான், அவனோட லெவல் இப்போ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அவன் இப்போ 3வது ஸ்டேஜுக்கு போயிட்டான். இதை பார்த்துட்டு இவன் ஆச்சரியப்படுறான். இந்த டியூவல் கல்டிவேஷன் நிஜமாவே ரொம்ப மேஜிக்கலா இருக்கேன்னு நினைக்கிறான். ஷூயேயான் அவனுக்கு விஷ் பண்றா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் யாங்காய், உன்னோட லெவல் இப்போ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, நீ இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிட்டேன்னு சொல்றா. அதுக்கு யாங்காய் சொல்றான், இது எல்லாம் உன்னோட காரணம், நீ மட்டும் உன்னோட எனர்ஜி எனக்கு கொடுக்கலன்னா என்னால இதை பண்ணியிருக்கவே முடியாதுன்னு சொல்லி அவளுக்கு தேங்க்ஸ் சொல்றான். ஆனா அவ இல்ல இதுல என்னோட பங்கு ஒன்னும் கிடையாது, எல்லாம் உன்னோட உழைப்பு தான்னு சொல்றா. அதுக்கப்புறம் யாங்காய் அவகிட்ட ஒன்னு கொடுக்குறான். அதோட பேர் ஏதோ கண்டென்ஸ்ட் வே ஆஃப் குங் எனர்ஜின்னு சொல்றான். இதை இவன் முன்னாடி ஒரு டீ குடிக்க போறப்போ அந்த கடையில இருந்து எடுத்திருப்பான். அந்த எனர்ஜியை தன்னோட பாடிக்குள்ளேயே வச்சிருப்பான். அதுல இருந்து கொஞ்சம் ஷூயேயானுக்கு கிஸ் பண்ணும்போதே கொடுத்திருப்பான். இப்போ தன்னோட உடம்புல இருந்து ஒரு பொருளை வெளியே எடுத்து அவகிட்ட கொடுக்குறான். இதை வச்சுக்கோ, இது 5வது ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீ இப்போ 5வது ஸ்டேஜில் இருக்கிறதால உனக்கு இது கண்டிப்பா தேவைப்படும்னு சொல்றான். உன்னோட எனர்ஜி என்னைக்காவது கம்மியாகும் போது இதை யூஸ் பண்ணி நீ அதை ரீபேர் பண்ணிக்கலாம், அதாவது சரி பண்ணிக்கலாம்னு சொல்றான். அவளும் சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் ஷூயேயான் அவளோட கழுத்துல இருந்து ஒரு பெண்டன்ட்டை கலட்டுறா. அதை ஃப்ரீசிங் ஜேட் அப்படின்னு சொல்றாங்க. அதை அவ யாங்காய் கிட்ட கொடுத்துட்டு சொல்றா, நீ இப்போ ஒரு ஸ்பெஷலான ஸ்டேஜுக்கு போயிருக்க, இது உன்கிட்டயே இருக்கட்டும்னு சொல்றா. இதை நான் ரொம்ப காலமா போட்டுக்கிட்டு இருந்தேன், அதனால இதுல என்னோட ஐஸ் எனர்ஜி, அதாவது என்னோட சக்தி நிறைய இதுல கலந்துருக்கு. இது பின்னாடி உனக்கு ஏதாவது ஒரு நேரத்துல கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அவ அவன்கிட்ட கொடுக்குறா. யாங்காய் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வாங்கிக்கிறான். இதுக்கப்புறம் இங்க நமக்கு இருக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே இங்க ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒரு கப்புலா அங்கிருந்து கிளம்புறாங்க. இதோட எபிசோட் முடியுது. எபிசோட் எப்படி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோவுக்கு எனக்கு 500 லைக்ஸ் வேணும். நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு தெரியாது, ஆனா கண்டிப்பா பண்ணிடுங்க. இன்னைக்கு இந்த எபிசோட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. உங்களுக்கும் கேட்க பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோக்களுக்கு நீங்க 400 லைக்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதனால இந்த வீடியோவுக்கும் என்னோட இந்த சின்ன ரிக்வெஸ்ட்டை கண்டிப்பா நிறைவேற்றுவீங்கன்னு நம்புறேன்.